पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुखं गौडपदं महान्तं गोविन्द योगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ यश्चन्दसां वृषभो विश्वरूपः छन्दोभ्योऽध्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया स्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमां कर्णाभ्यां भूरि विश्रुवं ब्रह्मणः कोशोऽसि मेधया पिहितः श्रुतं मे गोपाय। ॐ शान्ति शान्ति शान्तिः। नारायण 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 नारायण। यस्य निःश्वसितं वेदाः यो वेदेभ्योऽखिलं जगत् निर्ममे तमहं वन्दे विद्यातीर्थमहेश्वरम्। नारायण। எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜீவன் முக்தி விவேகம். அதில் நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்? பகவத்கீதையோட 6 அத்தியாயங்களுக்கான சம்பந்த பாஷ்யம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் 6வது அத்தியாயத்துக்கான சம்பந்த பாஷ்யம் போயிட்டு இருக்கு. டாக்குமெண்ட் 5 அப்படின்னு இருக்கிறது. இதில் நேற்று வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆச்சாரியார் தியான யோகத்தை சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறார்? தியான யோகம் அப்படின்றது ஆத்ம சம்யம யோகம் அப்படின்னு பேரு. சம்யமம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தாரண தியான சமாதி, இந்த 3ம் ஒரு விஷயத்துல நடந்தா அதுக்கு பேரு சம்யமம் அப்படின்னு பேரு. இப்ப சகுனத்துல நம்ம பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நாமம் ரூபம், ஏதாவது ஈஸ்வரனோட ரூபத்திலேயோ இல்ல ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய, இல்ல ஓங்காரம், இது மாதிரி எந்த நாமத்துல வேணாலும் எடுத்துக்கலாம், எந்த ரூபத்துல வேணாலும் எடுத்துக்கலாம். இதுலெல்லாம் பண்ணுனா அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சகுன பிரம்ம உபாசனை அப்படின்னு பேரு. அப்ப சகுன பிரம்ம உபாசனை பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நேத்தி பண்ணணுமா அப்படின்னா சகுன பிரம்ம உபாசனையில நேத்திங்கிற விஷயமே இல்லை. அங்க எல்லாமே இருக்கும். ஆனா உங்களுடைய மனசுல நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு விஷயத்துல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. சகுன பிரம்ம உபாசனை பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட இருக்கலாம்,
எங்கேயாவது பக்தி அப்படின்னு நம்ம எங்கேயாவது பார்த்துருக்கோம் அப்படின்னா பெரியவங்க எல்லாம் நிறைய பக்தியோட இருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த பக்தி எல்லாமே வந்து எங்க நடக்குது அப்படின்னா சகுன பிரம்ம உபாசனையில நடக்கிறது. இது எது வரைக்கும் வருதுன்னா யோக சாஸ்திரத்துல சொல்லுது, இதுக்கு பேர் லாஸ்ட் எண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராணன்ல வந்து முடிகிறது. சாஸ்மிதா சமாபத்தி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சவிகல்ப சமாதியோட உச்சமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சாஸ்மிதா சமாதின்னு பேர். அது வரைக்கும் சகுன பிரம்ம உபாசனை அப்படின்னு நம்ம சொல்றோம். அது வரைக்கும் நேத்தி ப்ராசஸ் இல்லை. அப்ப நேத்தி எப்ப வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா 95% சத்துவ குணம் வரைக்கும் சவிகல்ப சமாதிகள் எல்லாம் சம்பவிச்சதுக்கு பிறகு. அப்போ நீங்க யாராவது கேட்கலாம், நான் கிரகஸ்தனா இருக்கேனே, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா 95% சத்துவ குணம் வர வரைக்கும் இருக்கிற ஈஸ்வர சகுன உபாசனைகளை அதுதான் பண்ண முடியும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிரகஸ்தாசிரமத்துல இருந்துகிட்டு பொய்ன்னு பண்ண முடியாது. ஒரு நாள் கூட உங்களால அது ஒரு நாளே சம்பவிக்காது. அப்புறம் எங்க அபியாசம் பண்றது, நித்தியம் எப்படி பண்ண முடியும்? அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரா இருந்தாலும் சன்னியாசம் எடுத்தவங்களா இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா முதல்ல சகுன உபாசனைகள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பிரவருத்தி பண்ணணும். நிஷ்காமிய கர்மயோகம் பண்ணிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், உபாசனைகளையும் சேர்ந்து பண்ணணும். எப்படின்னா ஈஷாவாசியத்துல சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கர்மத்தை மட்டும் தனியா பண்ணக்கூடாது, உபாசனையையும் சேர்த்து பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லுது. கர்மத்தை தனியா பண்ணினீங்கன்னா பலன் ரொம்ப கம்மி. அப்ப கர்மத்தோடு சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா உபாசனைகளையும் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப வீரியவத்தரம்பவத்தி, ரொம்ப வீரியமுடையதா இருக்கும் அப்படின்னு. அப்போ வேத உபயகுசக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அங்க ஈஷாவாசியத்துல மந்திரம் சொல்லுது, ரெண்டுத்தையும் சேர்ந்துதான் பண்ணணும் அப்படின்னு. அப்ப என்ன பண்ணணும், நீங்க டே டு லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பஞ்சமகா யஜ்யங்களை எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு என்ன உங்களோட ரோல் இருக்கோ அந்த ரோலை நல்லபடியா ஈஸ்வரார்ப்பணம் சொல்லி பண்ணிக்கிட்டே கூட வந்து பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் சமயம் இருக்குமோ 2 காலமோ 3 காலமோ உட்கார்ந்து மனச ஏதாவது ஒரு சகுன ரூபத்திலேயோ இல்ல சகுன நாமத்திலேயோ இல்ல குணத்திலேயோ கான்சென்ட்ரேட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்ண முடியும், ஜபம் பண்ண முடியும். வீட்டுல இருந்துகிட்டே இதெல்லாம் பண்ண வேண்டியது. இதெல்லாம் பண்ணிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சத்துவகுணம் மெதுவா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு சத்துவகுணம் பொதுவா 55% இருக்குன்னா பெரிய விஷயம். இந்த 55%ல இருந்து ஒரு 70 வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா சமாதிகள், சவிகல்ப சமாதிகள் ஆரம்பிச்சு கான்சென்ட்ரேஷனோட தன்மை வந்து அதிகப்பட சூக்ஷ்ம வஸ்துவை வந்து அறியக்கூடிய சாமர்த்தியம் நமக்கு வரும். அப்ப மெதுவா அபியாசத்தை அதிகப்படுத்த 95% வரைக்கும் சத்துவ குணம் போச்சு அப்படின்னா அது வரைக்கும் தான் சவிகல்ப சமாதிகள் அப்படின்னு பேர். நேத்தி ப்ராசஸ் இல்லவே இல்லை. இதுல எதுவுமே நேத்தி இல்லை. ஒரு ரூபத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்றது மட்டும்தான் அங்க நடக்க போகுது, ஒரு நாமத்துல ரூபத்துல. இது இல்லை அப்படின்றது அங்க எங்கேயுமே இல்லை. ஒரு கிருஷ்ணனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கிருஷ்ண ரூபத்திலேயோ இல்ல கிருஷ்ண நாமத்திலேயோ ஏதாவது ஒரு நாம ரூபத்துல வச்சுக்கிட்டு பண்றதுல நேத்தி வரவே வராது. அதனால்தான் நீங்க பாகவதம் எங்கேயாவது பாத்தீங்க அப்படின்னா பாகவதத்துல இருக்கிற பக்திகள் எல்லாம், அதே வந்து பாத்தீங்கன்னா பக்த மகான்களோட சரித்திரம் எங்கெல்லாம் படிச்சீங்களோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாம ரூபத்துல சகுன பக்தி தான் நடந்துட்டு இருக்கும். சகுன பக்தியில நேத்தி இல்லை, இதை மனசுல புரிஞ்சுக்கணும். ஆனா சகுன பக்தி எது வரைக்கும் கொண்டு போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சாலோக்கியம், சாரூபியம், சாமீபியம், சாயுஜ்யம் வரைக்கும் பதவி வரைக்கும் கொண்டு போகும். அந்த சகுன பக்தியிலையும் நீங்க மேல போக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சவிதர்க்கம், நிர்விதர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம் அப்படின்னு 4வது இடம் வந்து நிர்விச்சாரம் அப்படின்னு ஒரு சமாதி. இந்த நிர்விச்சாரம் வந்துச்சு அப்படின்னாவே உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட சத்துவ குணம் 75% சத்துவ குணம் வந்த மாத்திரத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லோக்கமே உங்களுக்கு நிஸ்சாரமா தெரிய ஆரம்பிச்சோம். இப்ப அங்கதான் பாவசமாதி அப்படின்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு சொல்றோம். யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பக்த மகான்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாவசமாதியில இருந்து இருப்பாங்க. நிறைய பேர் பாவசமாதியில வந்து பாகவதம் படிச்சாலும் தெரியும். பாண்டுரங்க பக்தியில இருக்கிறவங்களுக்கும் நாயன்மார்களுக்கும் ஆழ்வார்களுக்கும் யாரெல்லாம் பெரியவங்களா இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே அந்த இடத்த கிராஸ் பண்ணும் போது அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பாவசமாதியில மிகப்பெரிய வைராக்கியம் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல வந்துடும். இந்த உலகத்தை குறிச்சு கொஞ்சம் கூட வந்து அக்கறையே படமாட்டாங்க. தன்னோட தேகத்தை குறிச்சோ இந்த உலகத்தை குறிச்சோ டோட்டலா டிஸ்கனெக்ட் ஆயிடுவாங்க. அவங்க பாவத்திலேயே போயிடுவாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்க தனி ஜீவன் ஆயிடுவீங்க நீங்க. இதுக்கப்புறம் அதுக்கு மேல நிர்விச்சாரத்துக்கு அப்புறம் அடுத்தது போறோம் நம்ம சானந்தம், சாஸ்மிதான்னு அடுத்த 2 கேட்டகரி பண்றோம்.
90-95% சத்துவ குணம் போன வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராணன்ல போய் நிக்கிற வரைக்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்மிதா சமாபத்தின்னு பேர். இந்த பிராணன் மட்டும் இருக்கும், மனசு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ராய் ஆயிடும். மனசெல்லாம் டிஸ்ட்ராய் ஆயிட்டு எண்ணங்கள் இல்லாத மனசு மட்டும் மிச்சம் இருக்கும். இந்த இடத்துல வந்து 98% சத்துவ குணம் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா இன்க்ரீஸ் ஆகும். இந்த 98% சத்துவ குணம் வரும்போது உங்களுக்கு என்ன உண்டாகுது அப்படின்னா அந்நியதா கியாத்தின்னு சொல்லக்கூடிய நேத்தி பண்ற ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல தியானம் இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க, 98% தியானம் இல்லவே இல்லை. அதுக்கு பேரு பரம் பிரசங்கியானம் அப்படின்னு சொல்லக்கூடிய தியானம். நம்ம சொல்ற தியானம் இல்லை. அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது இல்லை, இது இல்லை, இது இல்லைன்ற ப்ராசஸ் தான். அப்ப இது இல்லை அப்படின்னா தாட் வந்து பாத்தீங்கன்னா எந்த தாட் வந்தாலும் இது இல்லை இது இல்லைன்னு சொல்லி அங்க தாட்லெஸ்ஸா மனசு வந்ததுக்கு பிறகு அந்த தாட்லெஸ்ஸா இருக்கிற மனசை வந்து பார்த்துட்டே இருக்கிறது. அதுலயும் வைராக்கியம் வந்தவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா வைராக்கியம் வரும்போது ஒரு பிளாஷ் வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளார ஒரு பிளாஷ் ஆனது உண்டாகுது. அந்த பிளாஷ் உண்டாகிறதுக்கு பேர் தான் ஆத்ம ஞானம், ஆத்ம அனுபூதி அப்படின்னு பேரு. இததான் ஞான பூமியில வந்து பாத்தீங்கன்னா சப்த ஞான பூமியில 4ஆவதா பூமி இருக்கிறது சத்வா பத்தி, இல்லைன்னா பிரம்ம வித் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆத்ம வித்து பிரம்ம வித் அப்படின்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பிளாஷ் வருது. அந்த இடத்துல வந்தோன்னே அதுல தொடர்ந்து நிக்க முடியுமா அப்படின்னா அங்க நிக்கிற சாமர்த்தியம் இருக்காது. அங்க இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகும்போது கொஞ்ச நேரம் நிப்பான், திரும்ப கீழே வருவான், கொஞ்ச நேரம் நிப்பான், திரும்ப கீழே வருவான். இந்த ப்ராசஸ் நடக்க ஆரம்பிக்கும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கியமானது பரிணாமத்துல நிரோத பரிணாமம் அப்படின்னு ஒரு இது ப்ராசஸ் நடக்கும். இதுல அப்ப தான்ல நிப்பான், திரும்ப வந்து கீழே இறங்குவான். கீழே இறங்கும் போது இது வேற நான் வேற, இது வேற நான் வேறன்னு இந்த மனசு எண்ணமில்லாத மனசை வந்து பாத்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிப்பான். திரும்ப மேலே ஏறுவான், தான் இருப்பான், திரும்ப கீழே இறங்குவான். இந்த மேலே இறங்குறது கீழே இறங்குறது இந்த இடத்துக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா சமாதி அபியாசம், நிர்விகல்ப சமாதி அபியாசம் அப்படின்னு பேர். அப்போ நிர்விகல்ப சமாதி அடையறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ் தான் நேத்தி ப்ராசஸ். அப்போ நேத்திக்கு கீழே இருக்கிற வரைக்கும் ஒரு கிரகஸ்தர் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபேமிலியில இருந்துகிட்டு எல்லாத்தையும் பண்ணலாம். ஆனா மேல சத்துவகுணம் மேல இன்க்ரீஸ் ஆகவே உங்களுக்கு என்னன்னா இந்த சொசைட்டியோட கருமங்கள்லயோ ஃபேமிலியோட கருமங்கள்லயோ ஈடுபாடு வராது. ஒரு ஈஸ்வர ரூபத்துல பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்வரனே உங்களை எல்லாத்தையும் தடுத்தாட்கொள்ற மாதிரி உங்களை வந்து கவர்ந்து இழுத்துப்பார். நீங்க லௌகிகத்துல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் போயிடும். பகவான் பார்த்துப்பாருன்னு நல்லா வந்து பாத்தீங்கன்னா அதுலயே அதுவும் பாவ சமாதிலாம் போக ஆரம்பிக்கும் போது போச்சு, உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா துச்சமா தெரிய ஆரம்பிக்கும், அல்பமா தெரிய ஆரம்பிக்கும் அந்த இடத்துல. அப்ப மேல வந்ததுக்கு பிறகு நேத்தி ப்ராசஸ் பண்ணதுக்கு பிறகுதான் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல நிதித்தியாசனம். அந்த நேத்தி ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், கண்ணை மூடி பண்ணக்கூடிய அந்த நேத்தி ப்ராசஸ்ல நிதித்தியாசனத்தோட ஸ்தூலம்னு சொல்றோம். அதுக்கப்புறம் இந்த நிரோத பரிணாமம்னு சொரூபத்துக்கு போயிட்டு திரும்ப கீழே இறங்கி சொரூபத்துக்கு போய் கீழே இறங்குற அந்த நிரோத சம்ஸ்காரம், நிரோத பரிணாமம் அப்படின்னு பேர். அந்த நிரோத பரிணாமத்துக்கு பேர் என்ன, அந்த இடத்துக்கு சூக்ஷ்ம நிதித்தியாசனம்னு பேர். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அது நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது சொரூபத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அவன் நின்று விடுகின்றான், நிர்விகல்ப சமாதிய அடைகின்றான். இதுதான் 6வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா எத்திர உபரமதே சித்தம் நிருத்தம் யோக சேவையா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 20வது ஸ்லோகம் 6வது அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த ஸ்லோகங்கள் வந்து பாத்தீங்கன்னா இது வரும்போது ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா எது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தியானாதிகள் பண்ணும்போது, ஆத்ம தியானம் பண்ணும்போது, நீங்க சகுனமா பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதையுமே தேவையில்லை. ஒய்ஃப் இருக்கலாம், சில்ட்ரன்ஸ் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா தொந்தரவு பண்ணாங்கன்னா சமாதி ஜபம் சித்திக்குமா? ஜபமே சித்திக்காது. அப்ப ஜபத்துக்கே நீங்க ஒரு தனி ரூமை பூட்டிக்கிட்டு என்னை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்ட்டு என்ன பண்ணணும், ரூமை பூட்டிக்கிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா உட்கார முடியும். நான் சின்ன வயசுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல இருக்கவங்கலாம் வந்து டிவி யாரோ போட்டிங்கன்னா அவ்வளவுதான், டிவியை போடக்கூடாது. நான் ரூமை விட்டு வெளியில வந்தா, பூஜை ரூம்ல இருந்து வெளில வந்தாதான் டிவி போடணும்னு என்னோட அம்மா என்ன பண்ணுவாங்க, பூர்வ ஆசிரமத்துல வீட்டை காலி பண்ணிட்டு பக்கத்து வீட்டுக்கு போயிடுவாங்க. பையன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள வந்து பாத்தீங்கன்னா மெடிடேஷன் பண்ண போறான் அப்படின்னு தெரிஞ்சா அவன் திட்டுவான், கத்துவான். ஏதாவது சின்ன சத்தம் வந்து பாத்தீங்கன்னா கேட்டாலும் திட்டுவான்றதுனால என்ன பண்ணுவாங்க, பக்கத்து வீட்டுக்கு போயிடுவாங்க. என்னோட சிஸ்டர் வீடு பக்கத்து வீடு, அந்த வீட்டுக்கு போயிடுவாங்க.
வெளியில வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிடுவாங்க, வெளியில லாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்ப நான் மட்டும்தான் உள்ள உட்கார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் அப்படின்னா ஒரு சின்ன சப்தம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டாலும் ஜபத்திலேயோ தியானத்திலேயோ ஆழ்ந்து போகும்போது பெரிய பாறாங்கல்ல தூக்கி தலையில போட்ட மாதிரி இருக்கும். ஒரு சின்ன சப்தமும் அக்ஷிகல்போயம் புருஷக அப்படின்னு வந்து யோக சூத்திரத்தை சொல்லுது. ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் கூட கண்ணுல விழுந்த தூசி மாதிரி, தூசி சின்னது தானே, ஆனா கண்ணில் விழுந்துச்சுன்னா அது எப்படி இருக்கு, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது இல்லை? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மெடிடேட் பண்றவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ட்ரபிள் மாதிரி இருக்கும். ஒரு சின்ன சப்தம் யாராவது பண்ணாங்கன்னா, ரமணாசிரமத்துல வந்து பாத்தீங்கன்னா உட்காருவோம். உட்காந்து வந்து பாத்தீங்கன்னா 2 ஹால் இருக்கு. ரமணாசிரமத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 ஹால் இருக்கு. மெயின் ஹால் ஒன்று இருக்கு, மெடிடேஷன் ஹால். அதுக்கப்புறம் உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி ஹால், சின்ன ரூம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இப்போ விஷயம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உள்ள வெளியில உட்கார மாட்டாங்க, உள்ள போய் உட்காந்துருவாங்க. உள்ள போய் உட்கார்ந்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டான இடம். ஆனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நல்லா ஒரு 1/2 மணி நேரம் தியானம் பண்ணிக்கிட்டே இருப்போம். மனசு அப்பதான் ஒரு 20 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா வேஸ்டேஜ்ல போய் 20 நிமிஷத்துக்கு மேல அப்பதான் மனசு ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிடும், ரொம்ப சூக்ஷ்ம தன்மை அடைஞ்சு அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா மனசு நல்லா ஒரு விஷயத்துக்குள்ளார என்ட்ரி ஆகி போயிட்டு இருக்கும் அந்த மெடிடேஷன்ல. அப்ப பக்கத்துல வந்து யாரோ ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவார், பிளாஸ்டிக் கவரை வந்து பாத்தீங்கன்னா கச கச கசன்னு கசக்குவார். ஏதாவது ஒரு பேக் எடுப்பார், அந்த பேக்ல வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் இருக்கும். அந்த பிளாஸ்டிக் கவர் சின்ன சப்தம் தான். அது நார்மல் டைம்ல உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, அந்த பிளாஸ்டிக் கவர் சப்தம் எல்லா இடத்துலயும் சத்தம் கேட்டுட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆட்டோ போகுது, பஸ் போகுது, எல்லாம் போகுது. டம்மு டம்முன்னு எதையோ ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கான், ரோட்டெல்லாம் உடச்சி ஏதோ பண்ணிட்டு இருக்கான். நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனா அந்த மெடிடேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல யாராவது ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஆசனத்தை போட்டு அவர் பேக்ல இருந்து அந்த ஒரு பிளாஸ்டிக் கவரை எடுக்கும் போது நமக்கு தலை வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி வெளிக்கும் தெரியும், சபிச்சிடலாம் போல இருக்கும். கிராதகனே நீ போ, பொதுவா போ அப்படின்ற மாதிரி சபிக்கலாம் போல நமக்கு கோவம் வரும். ஏன் அப்படின்னா அந்த சின்ன சப்தம் கூட உங்களை என்ன பண்ணும், டிஸ்டர்ப் பண்ணி உங்களுடைய மைண்ட் கான்சன்ட்ரேஷன் வந்து வெளியில கொண்டு வந்து. இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் வந்து நான் பார்த்திருக்கேன், ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரமணாசிரமம் போறதை வந்து கட் பண்ணிட்டேன். என்ன காரணம்னா அங்க போனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க யாரும் வராதீங்க, சத்தம் போடாதீங்கன்னு சொல்ல முடியுமா? எல்லாம் போர்டு வச்சிருக்காங்க, சைலன்ஸ் ப்ளீஸ்னு வச்சிருப்பாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சைலன்ஸ் ப்ளீஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்றது இல்லை யாரும் வந்து பாத்தீங்கன்னா தெரியாது, யார் எங்க உள்ள போயிட்டு இருக்காங்கன்னு தெரியவே தெரியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த இடமா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அது நம்ம வீடா இருந்தாலும் பிரச்சனை தான். வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா டிவி ஓடிட்டு இருக்கும், பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா யாராவது டிவி போட்டிருப்பாங்க, டிவி சவுண்ட் இருக்கும். அப்புறம் வீட்டில் வந்தவங்க போனவங்களை கதவை திறப்பாங்க, கதவை மூடுவாங்க, எல்லாம் நடக்கும். நீங்கள் தனி பூஜை ரூமாக இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நடக்கிற விவகாரங்கள்லாம் உங்களுக்கு தெரியல. சவுண்ட் ப்ரூஃப்லாம் இல்லை எங்கேயும், நம்ம சவுண்ட் ப்ரூஃப் பண்ணிக்கிட்டு ஒரு குகை மாதிரிலாம் வீட்டில் இல்லை. அப்போ சின்ன சின்ன சப்தங்களும் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அப்போ அதனால என்ன பண்ணியிருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ ஏகாந்தமாக போ, ஏகாந்தமாக இருந்துட்டு ரகசியஸ்திதா, ரகசியமான இடத்துல இருந்துக்கோ. இது மாதிரி ஏகாந்தத்தில் இரு, ரகசியமாக இருந்துக்கோ, நதிக்கரைக்கு போ, மனிதர்கள் நடமாடாம இடத்துக்கு போ. இதெல்லாம் நிதித்தியாசனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டதா இருக்கு. முன்னாடி காலத்துல முனிவர்கள் எல்லாம் புராணத்துல படிச்சோம் அப்படின்னா முனிவர்கள் எல்லாம் இதை ஃபாலோ பண்றது, காட்டுக்கு வெளியில போய் புத்து மாறி வளர்ந்துரும், இதெல்லாம் நம்ம பாக்குறோம். நதிக்கரையில பர்ணசாலையா வச்சிருப்பாங்க, ரிஷிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஊரை விட்டு விலகி காட்டுக்கு நடுவில் இருப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம உட்கார்ந்தோம் அப்படின்னா ஃபுல்லா. இதே வந்து பாருங்க, ஒரு கிளி கத்துது, எனக்கு டிஸ்டர்பன்ஸே ஆகலைங்க. ஒரு கிளி வந்து பார்த்தீங்கன்னா கத்துது, ஒரு அணில் கத்திட்டு போகுது, ஏதோ ஒரு பட்சிகள் போகுது, எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாரி போச்சுன்னா, ஒரு ஆட்டோ போச்சுன்னா அது பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. ஒரு மனுஷனோட குரல் வந்து கேட்டுச்சு அப்படின்னா அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. ஆனால் இயற்கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற கிளி கத்துறதோ இல்லை அணில் கத்துறதோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே டிஸ்டர்பன்ஸே இல்லை. காலையில் நான் ஜெபம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மயில் கத்தும், காவ்னு அக்காவுன்னு கத்தும். எல்லாம் காலையில வந்து பாத்தீங்கன்னா 3 மணிக்கே வந்து பாத்தீங்கன்னா மயில் கத்துறது வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருது. ஆனா ஒரு நாள் கூட என்னோட அனுஷ்டானத்துல வந்து ஜபத்துல வந்து பாத்தீங்கன்னா மயில் கத்துறது டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு அப்படின்னா இல்லவே இல்லை. ஆச்சரியம் பாருங்க. அப்ப என்ன அர்த்தம்னா மனுஷன் ஏதாவது பேசுனா ஏன் பேசுறாங்க, பக்கத்துல இருந்து யாராவது பேசுனாங்கன்னா நமக்கு குசு குசுன்னு சின்ன சப்தம் கேட்டா கூட வந்து பாத்தீங்கன்னா இது பாரமா தெரியுது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசு சென்சிட்டிவாக ஆக ஆக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சப்தமும் பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரபிள் மாதிரி நமக்கு தெரியுது, பெரிய பாறாங்கல்ல தலையில போட்ட மாதிரி தெரியுது. இந்த இடத்துக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்றோம் ஏகாந்தத்துக்கு போ அப்படின்னு. ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன சப்தமே அப்படி இருக்கு அப்படின்னா நேற்று பாடத்துல நம்ம என்னெல்லாம் விளக்கி இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தன் நிதித்தியாசனத்துல ஒருத்தன் போறான் அப்படின்னா ஆத்ம தியானம்னு பேர்.
இந்த ஆத்ம தியானம்ன்ற நிதித்தியாசனத்துல காமிய கர்மத்தை சேர்த்து என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நிதித்தியாசனத்தோட ரெண்டு பார்ட்டா பிரிச்சுக்கிறோம், ஸ்தூலம் சூக்ஷ்மம். அந்த ஸ்தூலத்துல பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னா நேத்தி இது பொய்ன்னு பண்றதுதான் ஸ்தூல நிதித்தியாசனம்னு பேர். அப்ப நேத்தி பண்றதுக்கு கண்ண மூடி உட்கார்ந்து நேத்தி பண்ணீங்க அப்படின்னா காமிய கர்மம் எல்லாம் என்னது, எல்லாத்தையும் சத்தியத்துவம் கொடுக்கறது காமிய கர்மம். இது சத்தியம், இந்த தேகம் சத்தியம், எல்லாம் சத்தியம் நினைச்சுதான் நம்ம என்ன பண்றோம், ஆசைப்படுறோம். அப்போ நீங்க நேத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னாவே உங்களுக்கு என்ன ஆகாது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காமிய கர்மங்களோட சேர்ந்து பண்ண முடியாது. சிம்பிள். இது வேணும்னு சொல்லிட்டு இது பொய்ன்னு சொல்ல முடியுமா? இது வேணும், எனக்கு காமப்படுறேன், எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு இது வேணும் அப்படின்னு. ஆனா தாட்ல நேத்தி பண்ற தாட்டே எந்த தாட் வந்தாலும் இது பொய்ன்ற. அப்ப பொய்ன்னு சொல்றதும் இது வேணும்னு சொல்றதும் பாத்தீங்கன்னா ஒண்ணு கூடாது. வேணும்னு சொன்னா அது சத்தியம்னு நம்ம நினைக்கிறோம், பொய்ன்னு சொன்னா அது கல்பனைன்னு நினைக்கிறோம். ஒண்ணு பொய்யா இருக்கணும், இல்ல கல்பனையா இருக்கும், ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும், ரெண்டுத்தையும் சேர்ந்து பண்ண முடியாது. அப்ப பாத்தீங்கன்னா நிதித்தியாசனம் பண்றவனுக்கு பாத்தீங்க அப்படின்னா காமிய கர்மங்களோடு தியானம், ஆத்ம தியானம் சம்பவிக்காது. அப்படி பண்ணுனா எங்க ஆரம்பிச்சீங்களோ அங்கேயே தான் நின்றுட்டு இருப்பீங்களோடைய, நீங்க அங்க ஆத்ம தியானம் நடக்காது, நீங்க ஏதாவது சகுன தியானம் தான் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு அர்த்தம். இப்ப ரமணாசிரமத்துல பாத்தீங்கன்னா யாராவது ஒரு காமிய கர்மி பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருந்துகிட்டு ஆத்ம தியானத்தையும் பண்றாருன்னு அவர் சொல்லுவார். ஆனா அவர்கிட்ட உண்மையிலேயே என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அவர்கிட்ட நடந்துகிட்டு இருக்கிறது ஏதோ ஒரு சகுனத்துல அவர் தியானம் பண்ணிட்டு இருக்காருன்னு அர்த்தம். ஏதோ ஒரு நாமத்தையோ ஏதோ ஒரு ரூபத்தையோ அவர் பண்ணிட்டு இருப்பார். ஆத்ம தியானம் பாத்தீங்கன்னா நடக்காது. சிம்பிள். அதுக்கப்புறம் சரி, காமிய கர்மத்தை பண்ண முடியாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நித்திய கர்மங்களை பண்ணிட்டு இருக்கலாமா? அப்படின்னா நித்திய கர்மங்கள் என்னது அப்படின்னா சந்தியாவந்தனம், அப்புறம் பஞ்சமகா யஜ்யம் எல்லாம் பாத்தீங்கன்னா நித்திய கர்மங்கள். அப்ப நித்திய கர்மத்திலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். மனசு பாத்தீங்கன்னா எந்த கர்மம் பண்ணாலும் மனசு ஆடும். விஷயம்தான், மனசு ஆடும், சஞ்சலம் இருக்கும். சித்தம் பாத்தீங்கன்னா சஞ்சலப்பட்டுச்சுன்னா மனசு நிக்கிறது பாத்தீங்கன்னா சாமர்த்தியம் முடியாது. அப்போ நித்திய கர்மங்களையும் பாத்தீங்கன்னா ஒருத்தன் பாத்தீங்கன்னா ஆத்ம தியானத்துக்கு போகும்போது நித்திய கர்மங்களோட சேர்ந்து ஆத்ம தியானம் சம்பவிக்காது. ரெண்டாவது, காமியம் சித்திக்காது, நித்தியம் சம்பவிக்காது. ஒருவேளை பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற சன்னியாசிகள் மாதிரி நல்லா பாத்தீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா தியானம் நான் பண்றேன், கூடவே பாத்தீங்கன்னா கர்மயோகம் ஆபீஸ்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு ஆபீஸ்ல இருந்துகிட்டு பாத்தீங்கன்னா கர்மயோகத்துக்கான காரியங்களையும் பண்றேன், வெளியில போயிட்டு பாத்தீங்கன்னா நிறைய காமிய கர்ம நிஷ்காமிய கர்மங்களை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அப்பவும் சம்பவிக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சேம் ப்ராப்ளம் என்னன்னா கர்மம் என்ன பண்ணும், டிஸ்டர்ப் பண்ணும். இன்னைக்கு காலையில எனக்கும் நாதபிரமத்துக்கும் பாத்தீங்கன்னா பெரிய இஷ்யூ அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சாமிக்கு பாத்தீங்கன்னா நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் சொல்றேன் என்னன்னு கேட்டீங்கன்னா இல்ல, அவர் சரியான ஆள் இல்லை, அவருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது, சரியான ஆளுக்கு பண்ணணும். அவர் இங்க இருந்து வீட்டை விட்டு கிளம்பும் போது நான் ஒருத்தருக்கு பண்ணணும்னு சொல்றேன், அவர் பண்ண வேணான்றாரு. அப்புறம் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அவர் ஒருத்தருக்கு பண்ணணும்ன்றாரு, நான் பண்ண வேணான்றேன். பாருங்க, ரெண்டு பேருக்கு பண்ண வேண்டியிருக்கு. அதுல ரெண்டு பேருக்குமே பாத்தீங்க அப்படின்னா விரோதம் இருக்கு. இல்ல அவர் சரியான பெர்சன், அவர் சரியில்லாத பெர்சன் அப்படின்னு பண்றது நிஷ்காமம். அதுக்கு பாத்தீங்கன்னா நாங்க அரை மணி நேரம் ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டு கிளாஸ் முடிஞ்சு 10 மணி 10:15 வரைக்கும் எங்களுக்குள்ளார காரசாரமா பாத்தீங்க அப்படின்னா விவாதம் போயிட்டு இருக்கு. கடைசியில நான் சொல்றேன், இல்ல என் மனசுக்கு பாத்தீங்கன்னா தோணலை, இதை பண்ணக்கூடாது. மனசுல பாத்தீங்கன்னா விக்ஷேபம் வர மாதிரி நான் எந்த காரியத்தையும் பண்ண மாட்டேன், அதனால அதை தூக்கி ஓரமா போடுங்க. சரி சுவாமி அப்படின்ட்டார் அவர். ஆனா அந்த அரை மணி நேரம் நாங்க என்ன பண்ணிருக்கோம், ஒரு கர்மயோகத்துக்கு கூட இவ்வளவு வாதமா அப்படின்னா? ஆமா, வாதம். தர்ம விஷயத்துல பாத்தீங்கன்னா என்னன்னா இவருக்கு பண்றதா இவருக்கு பண்ணக்கூடாது, இவர் மிஸ்யூஸ் பண்ணுவாரா, என்ன பண்ணுவார், ஏது பண்ணுவார், நிறைய விஷயங்களை பாத்தீங்கன்னா யோசிக்க வேண்டியது. இறைவனுக்கு பாத்தீங்கன்னா தொண்டு பண்றாங்களா, சேவை பண்றாங்களா, இல்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சாதனை பண்ணிட்டு இருக்காங்களா, என்ன பண்றாங்க, அவங்களுக்கு பண்ணாதானே நல்லா இருக்கும். அவன் பாட்டுக்கு சும்மா வேஸ்டா பாத்தீங்கன்னா இது இருக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் தனம் கொடுக்குறார் கஷ்டப்பட்டு, அந்த தனம் தப்பான இடத்துக்கு போயிடக்கூடாது. நாதபெருமா தான் சொல்லுவார், எங்கேயும் தப்பான இடத்துக்கு போயிடக்கூடாது சாமி, அதுக்கு யாராவது வெளியில இருக்கிறவங்களுக்கு நல்லபடியா கஷ்டப்படுறவங்க வயசானவங்க எல்லாம் இருக்காங்க, நோயாளிகள் இருக்காங்க, அவங்களுக்கு பண்ணிடலாம். வெறும் சாது வேஷம் போட்டுக்கிட்டு யாருக்குமே யூஸ் இல்லாம இருக்கிறவங்களுக்கு பண்ணக்கூடாது சாமி அப்படின்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா இதுலயே யாரு எப்படின்னு நமக்கு தெரியாதுல, வாதம் வருது. அப்ப கர்மயோகத்திலையும் கூட பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தம் பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்,
சஞ்சலிக்கும். அப்ப காமிய கர்மம் மாதிரியே நித்திய கர்ம மாதிரியே நிஷ்காமிய கர்மமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏதாவது பண்ணுவோம். கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இங்க நான் என்ன பண்ணிருக்கோம், கொஞ்சம் பேருக்கு ஏதாவது ஃபுட்டு கொடுக்குறோம்னு வச்சுங்களேன், கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா முடிப்போம். முடிக்கிற டைமுக்கு ஒரு 10 பேர் வந்து நிப்பாங்க, ஃபுட் இருக்காது. ஐயோ ஃபுட் இல்லாம போச்சு, என்னடா பண்றது, பதறும். மனசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பதற்றத்தை அடையுது. நமக்கு கொடுக்குற டைமுக்கு வந்து பாத்தீங்கன்னா முடிக்கிற டைமுக்கு யாராவது வந்தாங்கன்னா என்ன பண்றது, இல்லைன்னா அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருப்போம், அதை கொடுத்ததை வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஏதாவது வேஸ்டேஜ் பண்ணுவாங்க, இல்லைன்னா தூக்கி போடுவாங்க, ஏதாவது பண்ணாங்கன்னா மனசு வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலப்படும். இது மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா நிஷ்காமியம் பண்ணும் போது கூட மனசு வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலிக்கிற தன்மையானது இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம உட்கார்றோம்னு வச்சுங்களேன், வந்து இந்த நிஷ்காமிய கர்மத்தை பண்ணிட்டு வந்து உட்கார்றோம் அப்படின்னா எந்த கர்மத்தோட இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனசோட அதோட இம்பாக்ட் வந்து என்ன, மனசை என்ன ஆகும், சஞ்சலம் பண்ணும். எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நிஷ்காமிய கர்மத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தியானத்துக்கு போறவன் பண்ணக்கூடாது. சிம்பிள். அப்ப நிஷ்காமம் எது வரைக்கும், அப்ப 6:3 சொல்லியிருக்கு. உனக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா அனுஷ்டானம் பண்ணி 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 நல்லா வந்ததுக்கு பிறகு, இப்ப எங்களுக்கு ஏதாவது டெய்லி வருமா அந்த பிரச்சனை அப்படின்னா டெய்லிலாம் வரவே வராது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்னைக்காவது வந்து பாத்தீங்கன்னா இந்த இஷ்யூஸ் அப்பப்போ ஏதாவது வரும். பொதுவா மனசு வந்து பாத்தீங்கன்னா செட்டில் ஆகிட்டே போகுது. இப்ப நாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம், மனசு நல்லா செட்டில் ஆயிருக்கு. எங்களுக்கு ஜபம் பண்றதுக்கோ இதுக்கோ எந்த பிரச்சனையும் வரவே வராது, மனசு செதறி போகவே போகாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நிஷ்காமியமா நாங்க பண்ணிட்டு இருக்கிற ஒர்க். அப்ப நிஷ்காமம் பண்ண 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 சமநிலை அடையப்படும். அப்ப சமநிலை அடைஞ்சிருச்சு அப்படின்னா அவன் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கு, அந்த அவன் ஆரூடன் ஆயிட்டான்னு பேரு. ஆரூடன் என்ன பண்ணணும், அந்த நிஷ்காமிய கர்மத்தையும் தியாகம் பண்ணிடணும். ஏன் இப்ப நாங்க பண்ணக்கூடாது, நான் பார்த்துட்டு இருக்கேன், நான் என்னோட லைஃப்ல பார்த்துட்டு இருக்கேன், இப்ப நான் எதுவுமே பண்ணக்கூடாது, நான் பாட்டுக்கு பேசாம இருக்கணும். ஆனா நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா வலுக்கட்டாயமா நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கிளைய பிடிச்சி உழுக்குற மாதிரி காரியத்தை நான் பண்ணிட்டு இருக்கேன். இதை பண்ணக்கூடாது நான், ஆனா நான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த பாடம் முடிகிற வரைக்கும் நான் வச்சிருக்கேன், பாடம் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சுவாத்தியாயத்தை கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் நான் வந்து இங்க இருக்க வேண்டியிருக்கு. அதுக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வர தட்சணைகளை வந்து பாத்தீங்கன்னா ரீடைரக்ட் பண்ணி மற்றவங்களுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கு, ஈஸ்வரார்ப்பணமா பண்ணிட்டு இருக்கு. அப்போ எல்லா நாளும் பிரசன்னமா இருந்தாலும் சில நாள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சித்தத்தை விக்ஷேபப்படுத்தும். அப்ப கண்ண மூடி உட்கார்ந்து 24 மணி நேரம் யோகி யுஞ்சீத சததம் வார்த்தை வந்து 6:10 சொல்லுது, சதா காலமும் ஆத்ம தியானத்துல இருக்கட்டும். அப்ப சதா ஆத்ம தியானத்துல இருக்கிறவனுக்கு கர்மயோகம் பண்ண முடியுமா? கர்மயோகம் பண்ண முடியாது. அதனால்தான் ரமண மகரிஷி என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 24 மணி நேரமும் சதா அகம் 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 அகம்ன்றதை தவிர்த்துட்டு வேற எதுலையுமே அவர் போகவே இல்லை. இதான் இப்ப வந்து கேள்வி வருது, அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா காமிய கர்மம் ஆத்ம தியானத்துக்கு கூடாது, சேராது. அப்புறம் நித்திய கர்மங்களும் ஆத்ம தியானத்தோட சேராது. அதுக்கப்புறம் நிஷ்காமிய கர்மமும் ஆத்ம தியானத்துல சேராது. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா சர்வ கர்மங்களையும் தியாகம் செய்து விட்டுத்தான் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா ஞான நிஷ்டைக்கு போக வேண்டும். இதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் லாஸ்டா நம்ம நேற்று பார்த்தோம், என்ன பார்த்திருக்கோம், ஏகாகி யத சித்தாத்மா நிராஷீர் அபரிகிரக. கிரகஸ்தனா இருந்துகிட்டு பரிகிரகம் பண்ணாம இருக்க முடியுமா? பரிகிரகம் யார்கிட்ட இருந்து பொருள் வாங்க முடியாம அப்படின்னா அப்ப குடும்பம் எப்படி நடத்துறது கேள்வி வரும் இல்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏகாக்கியா இருக்க முடியுமா? ஃபேமிலி மேன் வந்து ஏகாக்கியா தனிச்சவனா இருக்க முடியுமா? அப்படின்னா தனிச்சவனா எப்படி இருக்க முடியும்? ஃபேமிலி மேன் வந்து எப்படி, கிரகஸ்தர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி தனியா நிக்க முடியும்? ஆனா வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா வந்து பாத்தீங்கன்னா 6:10 வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. 6:10 சொல்லும் போது யோகி யுஞ்சீத சததம், யோகியானவன் வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் ஆத்ம தியானத்துல இருக்கட்டும், சதா காலமும் ஆத்ம தியானத்துல இருக்கட்டும். சததம் அப்படின்னா என்ன அர்த்தம், நிரந்தரம் அப்படிங்கிற அர்த்தம். தீர்க்க காலம் நிரந்தரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சதா வேற எந்த காரியமும் பண்ண வேண்டாம், நித்திய பூஜைகள் இருக்காது. அது வந்து பாத்தீங்கன்னா 18வது சாப்டர்ல சொல்லும் போது சொல்லுது, நித்தியம் தியான யோகபரோ வைராகியம் சமுபாசிரிதக அப்படின்னு 51, 52 ஸ்லோகத்துல சொல்லுது. 18:52 வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகம் இருக்கு.
நித்தியம் தியான யோக பருவ அப்படின்னும் போது அங்க பாஷிக்காரர் என்ன பண்றாருன்னா, நித்தியம் தியானம்னா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னா, ஜபாதி அந்நிய கர்த்தவிய பிரதர்ஷனார்த்தம் அப்படின்னு அங்க சொல்றார். ஜபம் கூட ஆத்ம தியானத்துல இருக்காது. நான் தான் சொன்னேன், 95% இருக்கிற வரைக்கும் தான் சவிகல்பம், அங்க அது வரைக்கும் தான் நாமரூப ஜபங்கள் இதெல்லாம் இருக்கும். 98 போகும்போதே உங்களுக்கு ஜபம் வராது. அந்நியதா கியாத்தின்னு சொல்லக்கூடியது நேத்தி ப்ராசஸ்ல ஜபம் கூட இருக்காது. அப்ப நேத்திலையும் ஜபம் இருக்காது. நேத்திய தாண்டி தான்ல நிக்க ஆரம்பிக்கும் போதும் அதுவும் ஆத்ம தியானம், அதுலயும் பாத்தீங்கன்னா ஜபம் இருக்காது. அப்ப சதா பாத்தீங்கன்னா ஜபமே இருக்கிறதுலயும் சூக்ஷ்மம் உள்ள பண்றது. அப்ப ஜபமே பண்ணக்கூடாது அப்படின்னா, ஜபமே வராது அப்படின்னா, அப்ப மத்த கர்மங்கள் பண்ணவே முடியாது. எந்த பூஜை புனஸ்காரம் எதுவுமே இருக்காது. நித்திய கர்மம் இருக்காது, நைமித்திகம் இருக்காது, காமியம் இருக்காது. இந்த டே டு லைஃப்ல எந்த கர்மாவும் பாத்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. வெறுமனே பாத்தீங்க அப்படின்னா வெறும் தான் நேத்தியை தாண்டி தான் இதுல நிக்கிறது. இவ்வளவுதான் பாத்தீங்கன்னா நிதித்தியாசனத்தோட 2 பாத்தீங்கன்னா பார்ட்டா இருக்கிறது. அப்போ யோகி என்ன பண்ணணும் அப்படின்னா, 10 சொல்லுது, 6:10 யோகி யுஞ்சீத சததம், சதா காலமும் ஆத்மாவோடு இந்த மனசை இணைச்சுக்கிட்டே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஆத்மானம் ரகசிஸ்திதக, எங்க இருக்கணும், ஏகாந்தத்துல ரகசியமா இருந்துக்கோ அப்படின்னு. யாரு? சந்திரசேகர பாரதி சுவாமிகளோடது. என்னைக்காவது சிருங்கேரி போனீங்கன்னா போய் பாருங்க. சிருங்கேரி சுவாமியோட ஒரு சின்ன குட்டியா இருக்கு. அவ பெரிய இடம், அது அருமையான இடம், ஆசிரமம், பெரிய இடம் அது சிருங்கேரி ஆசிரமம். ஆனா உள்ளுக்குள்ளார பாத்தீங்கன்னா இப்பதான் பெரிய பில்டிங் ஒண்ணு சந்திரசேகர சுவாமிக்கு பாத்தீங்கன்னா ஒரு அதிஷ்டானம் ஒண்ணு கட்டியிருக்காங்க, பெருசா கட்டியிருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்ப இருக்கான்னு தெரியல, நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது இருந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்னதா பாத்தீங்கன்னா ஒரு 6x8 பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஷெட்டு மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இடம் இருந்துச்சு. அப்போ அதுலதான் பாத்தீங்கன்னா சந்திரசேகர பாரதி சுவாமிகள் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள பாத்தீங்கன்னா பூட்டிக்கிட்டு உள்ளேயே இருப்பாராம். ஒரு 4 வருஷம் மட்டும்தான் பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணிருக்காரு, திக்விஜய யாத்திரா பாத்தீங்கன்னா விஜய் யாத்திரா பண்ணிருக்காரு. சவுத் ஃபுல்லா வந்திருக்காரு குருவோட ஆக்ஞாப்படி. வேற எந்த டைமும் பாத்தீங்கன்னா அவர் வரவே இல்லை, வெளியிலேயே வரல, சதா காலமும் அபியாசத்திலேயே இருந்திருக்காரு. அப்போ பாத்தீங்கன்னா எப்பவாவது இது பூத்த மாதிரி, அது அத்தி பூத்த மாதிரி பாத்தீங்கன்னா வெளியில வருவாராம். அப்படி வரும்போது பாத்தீங்க அப்படின்னா யாராவது ஏதாவது பார்த்து ஏதாவது கேட்டுக்கிட்டா உண்டு. மீதி நேரம் ஃபுல்லா உள்ளுக்குள்ளாரையே இருந்திருக்காரு. ஃபுட்டு மட்டும் வைப்பாங்க. ஃபுட்டு பாத்தீங்கன்னா நிறைய நாள் சாப்பிட்டே இருக்காது, அப்படியே இருக்கும். சில சமயம் சாப்பிட்டுருப்பார், சில சமயம் சாப்பிடாம இருந்திருப்பார். அவர் லைஃப் ஹிஸ்டரி எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இந்த டோட்டலா எல்லா விவகாரங்களும் பாத்தீங்கன்னா டோட்டலா கம்ப்ளீட்டா விட்டுட்டு சதா பாத்தீங்கன்னா ஆத்ம தியானத்திலேயே ஒருத்தன் இருக்கிறது. அதனால்தான் ஏகாகி, தனியாவனா இருக்கணும். ரகசியஸ்திதக, ரகசியமான இடத்துல இருந்துக்கணும். யதசித்தாத்மா, மனசை பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணவனா இருந்துக்கணும். நிராஷிஹி, நல்ல எந்த ஆசையும் இல்லாதவனா இருக்கணும். அபரிகிரக, எந்த ஒரு பரிகிரகம், யார்கிட்ட இருந்தும் எந்த பொருளையும் பாத்தீங்கன்னா வாங்காதவனா இருக்கணும். இதெல்லாம் கிரகஸ்தாசிரமத்தை சம்பவிக்குமா? கர்மம் பண்ணினீங்கன்னா சம்பவிக்குமா? சம்பவிக்காத. கர்மம் பண்ணணும்னா இதெல்லாம் சம்பவிக்கும். ஒரு கர்மம் நடந்தாவே என்ன இருக்கும், எல்லாம் சம்பவிக்கும். அதனால பாத்தீங்க ஒரு கர்மம் பாத்தீங்கன்னா சம்பவிக்கும். வெளியே போய் பாருங்க. ஒரு கர்மம் பாருங்க, நான் ஒரு கர்ம யோகம் பண்ணிட்டு இருக்கேன்னு ஒரு சேரிட்டி ஒர்க்குன்னு இப்போ பாடம் நடத்தும் போது ஆள் வந்தாச்சு. அப்போ பாத்தீங்கன்னா தெரியாம வருவாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தர் உதவி கேட்கறதுக்கு யாராவது வந்துதான் போவாங்க. அப்ப நம்ம பாடம் எடுக்கிறோமா என்ன ஏதுன்னு தெரியாது. இப்ப நாதபுரம் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா அனுப்புறேன். இல்லை அப்படின்னா என்ன ஆகும், நான் மட்டும் இருந்தேன்னா நான் தான் போக வேண்டிய, பாடம் கட்டாயிடும், உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். இப்போ பாருங்க, நம்ம பேசிட்டு இருக்க ஃப்ளோலயே பாத்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் ஆச்சா. யாரோ ஒருத்தவங்க வந்தாங்க அப்படின்னும் போது, ஒரு குழந்தை 2 குழந்தைங்களோட வந்திருக்காங்க அப்படின்னும் போது எனக்கு என்ன ஆகுது, ஐயோ ஏன் இவங்க இந்த நேரத்துல வந்தாங்க அப்படின்னு டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். இப்போ பாருங்க, நடுவில் நான் பேசிட்டு இருக்க ஃப்ளோலயே மாறி போச்சா. அப்ப கர்மயோகம் பாத்தீங்கன்னா சுவாத்தியாயத்திலேயே கர்மயோகம் என்ன ஆகுது, ஒரு தாட் ஃப்ளோ போயிட்டு இருக்கிறதுலயே பாத்தீங்கன்னா விக்னம் வருது. நல்ல கர்மமா? ஆமா. 2 குழந்தைங்க ரொம்ப பாவமான குழந்தைங்க. ஒரு அம்மா பாத்தீங்கன்னா கணவனால கைவிடப்பட்ட அம்மா. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா எதுவும் ஹெல்ப் இல்லை. நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு வஸ்திரம் எடுத்து கொடுக்கணும், ஈவினிங் எடுத்து கொடுக்கணும். அவங்க இப்பவே நிக்கிறாங்க. பாத்தீங்களா, ஒரு கர்மயோகத்தை பண்ணணும் அப்படின்னா, கர்மயோகம் பண்ணும்போது சித்தம் பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க, என்னோட தாட் ஃப்ளோ, நான் இவரை ஏன் பேசுறேன் தெரியுங்களா, மனசுக்குள்ளார நான் பேசுறேன் அப்படின்னா மனசுக்குள்ளார இதெல்லாம் டும் 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 டும்னு வந்துகிட்டே இருக்கு. அப்ப எங்க பேசிக்கிட்டு இருக்கோம், கீதையை பேசிக்கிட்டு இருக்கும்போது எதுக்கு இந்த அம்மா எல்லாம் வந்தாங்க உள்ள? கர்மயோகம்.
அப்போ வந்து நல்ல கர்மாவா, நல்ல கர்மா. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சித்தம் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சரிக்குதா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுங்க, இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதுக்காக தான் சொல்லுது, ஏகாக்கியாயிரு, எந்த பொருளையும் ஏற்காம இரு, பிரம்மச்சாரி விரதத்துல இரு அப்படின்னு இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுறதா இருக்கு. இது வந்து ஆச்சாரியார் சொல்றாரு, எத சித்தாத்மா நிராசீரா பரிகிரக. அதுக்கப்புறம் பிரம்மச்சாரி விரதே ஸ்திதக அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 6:14 இருக்கு. 6:14 வந்து பாத்தீங்கன்னா பிரம்மச்சாரி விரதே ஸ்திதக பிரசாந்தாத்மா விகதபீஹி. பிரசாந்தாத்மனா மனசு வந்து பாத்தீங்கன்னா எல்லா விற்த்திகளையும் நீக்கிட்டு, விற்த்தியை நீக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நேத்தி 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 எந்த விற்பி வந்தாலும் இது பொய், இது பொய், இது பொய், இது பொய், இது பொய்ன்னு எந்த விற்பி வந்தாலும் விற்த்தியோட சேர்ந்து டிராவல் பண்ணாம விற்த்தியை வந்து பாத்தீங்கன்னா இது தெரியுது, இது பொய், தெரியுது பொய்ன்னு நெகேட் பண்ணிக்கிட்டே போறது. பெரிய சாமர்த்தியம் வேணும். அப்ப மனசு வந்து என்ன ஆகும்? ஒரு டைம்ல நேத்தி 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 பண்ண 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 சாந்தமா, பிரசாந்தம்னு பேர். அது பிரசாந்தத்துக்கு ஒரு லட்சணம் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன், யாராவது தேடி பார்த்துங்க. யோக சூத்திர யோக இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன இது பேரு, என்ன உபனிஷத்து அது? அமிர்தநாதோ உபனிஷத். அமிர்தநாதோபனிஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரசாந்தம் அப்படின்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சணம் இருக்கு. அந்தவத்து ரூபம் பஷ்ய குருடனை போன்று வந்து பாத்தீங்கன்னா ரூபத்தை பார்த்தல், செவிடனை போல சப்தத்தை கேட்டல், இதெல்லாம் சொல்லுது. அப்ப இந்திரியங்கள் விஷயங்களோட சம்பந்தம் இல்லாம இருக்கிறதுக்கு பேர் தான் பிரசாந்தம்னு பேர். ஒரு குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்க குழந்தைய பாருங்க, பிரசாந்தமா அப்படியே சாந்தமா தூங்கிட்டு இருக்கும்ல. அப்ப நம்ம வெளியில பேசிக்கிட்டு இருந்தாலும் அந்த குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேசுறது எதுவும் கேட்காது. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்தம் பதிரவத்து சுருணும், காஷ்டவத்து சரீரம் பஷ்ய. கட்ட மாதிரி தேகத்தை பாரு, கட்ட இந்த உடம்ப வந்து கட்ட மாதிரி பாரு. ஆமா ஆமா, செவிடன் மாதிரி. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அமிர்தநாதோபனிஷத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு, பிரசாந்தம்ன்றதுக்கு அர்த்தம். சிம்பிள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குழந்தை தூங்கிட்டு இருக்க குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியில கேட்கிற சப்தம் கேட்காது, அதே மாதிரி ரூபத்தை பார்க்காது. அந்த மரம் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை தூங்கிட்டு இருக்க குழந்தை வந்து பாத்தீங்கன்னா உடம்பு மரம் மாதிரி கிடக்கும். இதே மாதிரி ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற நிலைக்கு பேரு பிரசாந்தம்னு பேரு. அப்ப நேத்தி 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 பண்ணி 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 கடைசியில பிரசாந்த நிலைக்கு வந்துடுறது. சரி, பிரசாந்த நிலைக்கு வந்த பிறகு நேத்தி நேத்தி பண்ணதுக்கு பிறகு பயம் இருக்குமா? விகதபீஹி, எந்த பயம் இருக்காது. ஏன்னா சரீரத்தை முன்னிட்டு தானே பயம். சரீரத்தையும் நான் இல்லை நான் இல்லை நான் இல்லைன்னு சொன்னதுக்கு பிறகு பயத்துக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் பிரம்மச்சாரி விரதே ஸ்திதஹ. பிரம்மச்சாரி விரதம் அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா சதா வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்திலேயே, பிரம்மத்தை நோக்கியே சிந்தனை, அகமகமகம்ன்ற சிந்தனை. அதுக்கு பேரும் பிரம்மச்சாரித்தம் அப்படின்னு பேர். ஏன் பிரம்மச்சாரி அப்படின்றதுக்கு அர்த்தம் பிரம்மத்திலேயே எண்ணம் போயிட்டு இருந்தா அதுக்கு பேர் பிரம்மச்சாரின்னு பேர். இல்ல அப்படின்னா அஷ்டவித மைத்துனங்களையும் விட்டுட்டு இருக்கான். அங்கங்க அவன் போறது ரொம்ப உச்சத்துக்கு போயிட்டான், அங்கங்க பிரம்மச்சரியத்துக்கு பங்கம் உண்டாகிற மாதிரி எதுவும் உண்டாகாது, அதுல நின்றவனாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது 100% யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவங்களுக்கு இது பொருந்தாது. இதான் சிம்பிளான விஷயம். நேத்தி ப்ராசஸ் பண்றதுக்காகத்தான் வந்து பாத்தீங்கன்னா வித்வத் சந்நியாசம் எடுக்கப்படுகின்றது. விவிதிஷா சந்நியாசத்தை பண்ணிக்கிட்டு கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது கர்மங்கள்லாம் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா வித்வத் சந்நியாசம்னு சொல்லக்கூடிய சந்நியாசம் நேத்திக்காக பண்ணப்படும். ஒருத்தருக்கு நல்ல பரோட்ச ஞானம் வந்துடுச்சு. இப்ப கிரகஸ்தாசிரமத்துல நிறைய இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் நல்ல பரிபூர்ண பரோட்ச ஞானம் வந்துருச்சு, கார்கி மாதிரி ஆயிட்டீங்க நீங்க எல்லாம். ஸ்திரீகள்லாம் புருஷர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரமண பகவான் மாதிரி ஆயிட்டோம். நல்லா வந்து பாத்தீங்கன்னா வைராக்கியம் வந்துடுச்சு அப்படின்னா அப்ப இருப்போமா? அப்படின்னா இருக்க மாட்டோம். அக்கம்மா மாதிரி நீங்க எல்லாம் என்ன பண்ணிடுவீங்க? கார்கி மாதிரி அக்கம்மா மாதிரி கிளம்பிடுவீங்க. குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா யோகிக்கு யாக்ஞவல்கிய ஸ்மிருதின்னு, கார்கிக்கு வந்து பாத்தீங்கன்னா யோகி யாக்ஞவல்கிய ஸ்மிருதின்னு யோகத்தை ஃபுல்லா உபதேசம் பண்றார். முதல்ல ஞானத்தை கொடுக்கிறார். ஞானத்தை கொடுத்ததுக்கு பிறகு யோகத்தையும் யாரு? கார்கிக்கு, ஸ்திரீக்கு. யாராவது ஸ்திரீ சாமி நானுன்னு சொன்னீங்கன்னா அடிதான் விடுவோம். யாரும் ஸ்திரீன்னு பேசக்கூடாது என்கிட்ட. ஸ்திரீயே இல்லை, நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், ஜீவன் அப்படி எடுத்துங்க. பலகீனத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்காதீங்க. ஏன்னா பெரிய பெரிய பிரம்மத்தை அறிஞ்சவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அக்கம்மா சரித்திரத்தை எடுத்து பாருங்க. அக்கம்மா வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு. கார்கியை எடுத்து பாருங்க எப்படி இருந்திருக்காங்க. இன்னும் யோக வாசிஷ்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய
ரிஷினியை வந்து பாத்தீங்கன்னா பிரம்மவாதினிகள்லாம் நிறைய பேர் சொல்லுது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரீ அது இதெல்லாம் இல்லை. உங்களுக்கு ஞானம் இருக்கா, வைராக்கியம் வந்துடும். வைராக்கியம் வந்துருச்சா அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுவா நிஷ்டைக்கு என்ன போகணுமோ அது போகும். இப்போ அதை பத்தி யோசிக்க வேணாம். இப்போதைக்கு நமக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்றதை மட்டும் யோசிங்க. இது வந்து ஒரு மேப் சொல்லி கொடுக்குது உங்களுக்கு. நிதித்தியாசனத்துக்கு போறவனுக்குத்தான் இந்த கண்டிஷன் எல்லாம் அப்ளை ஆகுது. இதுக்கப்புறம் இன்னைக்கு பாட்டத்துல வந்து ஆச்சாரியர் என்ன பண்றார், நச்ச அத்திர 5வது பேஜ்ல மேல வந்து நச்ச அத்திர தியான காலே ஸ்திரீ சகாயத்துவ ஆசங்கா. தியானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரீயோட சங்கமம் ஏதாவது தேவைப்படுதா, ஏதாவது சகாயம் தேவைப்படுதா? நான் 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 நிக்கணும். தியானம்னா ஆத்ம தியானம். நான் 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 நான்ல நிக்கிறதுக்கு வந்து ஸ்திரீ சகாயம் தேவையில்லையா, வேற ஏதாவது சகாயம் தேவையா? வேற எந்த சகாயமும் தேவையில்லை. இப்ப வந்து நான் பாடம் எடுக்கிறதுனால தான் நாத பிரம்மத்தோட சகாயம் தேவைப்படுது. அவர் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் அப்லோட் பண்றாரு, கிளாஸை கேட்கிறார், எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா டைம் வாட்ச் பண்றாரு, எல்லாத்தையும் எடிட் பண்றார், எல்லாத்தையும் பக்காவா உட்கார்ந்து இது பண்ண. நான் இப்ப தியானத்துல உட்கார்றேன் அப்படின்னா, காலையில சாயந்தரம் தியானத்துல நான் இருக்கேன் அப்படின்னா, அப்ப அவரோட சகாயம் எனக்கு தேவையே இல்லை. அது வந்து பாத்தீங்கன்னா அப்ப தியானம் பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரீ சகாயத்துக்கு அவசியம் இல்லை. ஆனா ஒரு கர்மா பண்ணும்போது என்ன பண்ணணும், ஒரு நமஸ்காரம் பண்ணும் போது என்ன யாராவது வந்து நமஸ்காரம் பண்றாங்கன்னா பதிபத்னி சமேதரா நமஸ்காரம் பண்ணுங்கன்றோம். தனித்தனியா நமஸ்காரம் பண்ணாதீங்க, புருஷன் தனியா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தனியா பண்ணாதீங்க, 2 பேரும் சேர்ந்து பதிபத்தினியா தான் நமஸ்காரம் பண்ணணும். அப்ப பதிபத்தினி ஒரு நமஸ்காரம் பண்றதுக்கே வருதுன்னா, ஒரு சங்கல்பம் பண்ணி ஒரு பூஜை பண்றீங்க, என்ன பண்ணணும், ஒரு கர்மகாண்டம் ஏதாவது பண்ணா புருஷனும் பொண்டாட்டியும் பக்கத்துல உட்கார்ந்து சங்கல்பம் பண்ணும்போது 2 பேரும் சேர்ந்துதான் சங்கல்பம் பண்ணி ஆகணும். தனித்தனியாலாம் பண்ண முடியாது. புருஷனுக்கு என்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு தர்மம் இருக்கோ அந்த தர்மத்துல பாதி வந்து யார் எடுத்துப்பா, ஒய்ஃபுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பாதி போயிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்துதான் பண்ண வேண்டியிருக்கும். சரி, தியானத்துக்கும் 2 பேர் சேர்ந்து உட்கார்ந்து தியானம் பண்ணலாமா சாமி? இப்ப நேத்தி பண்ண முடியுமா? ஒய்ஃப் நேத்தி, ஹஸ்பண்ட் நேத்தி பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்காக தான் காட்டுக்கு போறது. இந்த ஆத்ம தியானம் பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா இருக்க முடியாது. இதுதான் விஷயம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் என்ன சொல்றாரு அப்படின்னா, தியான காலத்துல என்ன தியானம், சகுன தியானத்துல ப்ராப்ளம் வராது, சகுன தியானத்துல ப்ராப்ளமே வராது. நிர்குண தியானம் பண்ணும் போது முதல் ஸ்டெப் என்னது, நேத்தி. 2வது தான் தான். அப்ப நேத்தி பண்ணாம ஒருத்தர் தான்ல போய் நிக்கவே முடியாது உங்களுக்கு. அப்போ அந்த தியான காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நேத்தி பண்றதா இருந்தாலும் தான் அப்படின்றதா இருந்தாலும் இந்த 2 ப்ராசஸ்லயுமே ஸ்திரீயோட சகாயம் வேணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு சந்தேகமே தேவையில்லை, அது தேவையே இல்லை. அப்படி இருக்கும்போது ஏன ஏகாக்கித்துவம் விதீயதே. அப்படி இருக்கும்போது ஒருவேளை ஸ்திரீ சகாயம் தேவை அப்படின்னா ஏகாக்கித்துவம்னு பகவான் சொல்லுவாரா? கிருஷ்ண பரமாத்மா அவரும் பெரிய குடும்பி தானே, 16,000 ஒய்ஃபை வச்சிருந்தாருல்ல, வச்சிருந்தார். 16,000 ஒய்ஃபை வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருந்தாருல்ல. ஆமா, ஒண்ணுக்கு மேல இருந்தா வச்சிருந்தாருன்னா அர்த்தம். அப்போ வந்து 16,000 ஒய்ஃபோட இருந்தவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏகாக்கி அப்படின்னு சொல்லாமா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாருன்னா அர்த்தம் இல்லாம அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாரா? யோசிச்சு பாருங்க. குப்பனோ பேசுவான், நம்மள மாதிரி காசிப்லாம் பேசிக்கிட்டு இருக்கலாம். பகவான் எங்கேயாவது பகவத்கீதையில காசிப் பேசுவாரா? அர்த்தம் இல்லாம ஏதாவது சொல்லுவாரா? ஏகாக்கியாயிரு, பிரம்மச்சாரி விவரதமாயிரு, இதெல்லாம் சொல்லுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன ஏகாக்கித்துவம் விதியது, எந்த காரணத்தினால ஏகாக்கித்துவம் விதிக்கப்படுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்திரீ சகாயம் தேவையில்லை தியான காலத்துல. அப்ப ஸ்திரீ அப்படியே ஆப்போசிட் எடுத்துங்க. ஸ்திரீ வந்து பாத்தீங்கன்னா யோகத்துல உட்கார்றாங்க அப்படின்னா இது ஆத்ம தியானத்துல புருஷனோட சகாயம் தேவையில்லை. மற்றதுக்கெல்லாம் புருஷ சகாயம் தேவை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா தியானத்துல வந்து பாத்தீங்கன்னா புருஷனோட சகாயம் ஸ்திரீக்கு தேவையில்லை, ஸ்திரீயோட சகாயம் புருஷனுக்கு தேவையில்லை. அதனால நச்ச கிரகஸ்தஸ்ய, அது மட்டும் இல்ல, ஆத்ம தியானத்துக்கு என்ன சொல்லிருக்கு அப்படின்னா நிராசீஹி அபரிக்கிரகன்னு 2 சொல்லிருக்கு. ஆசை இல்லாதவனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பரிக்கிரகம், எந்த பொருளையும் ஏற்காதவனா இருக்கட்டும். அப்ப எந்த பொருளையும் ஏற்கல அப்படின்னா என்ன அர்த்தம், ஜீரோ மெயின்டெனன்ஸ். பிக்ஷை எடுத்து சாப்பிடுறது, அதோட அதுவும் பசி வந்தா சாப்பிடு, பிக்ஷை போய் வாங்கி கை, அதுவும் கரதல பிக்ஷாவெல்லாம் சொல்லியிருக்கு. வெறும் வந்து பாத்தீங்கன்னா எந்த பாத்திரமும் வச்சுக்காத. நர்மதா கரையில நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முதல் முறை போய் இறங்குறேன்.
நர்மதா கரையே இன்னும் நாளை மறுநாள் ஹோலி பண்டிகை அன்னைக்கு நான் யாத்திரை ஸ்டார்ட் பண்றேன். இப்பதானே ஹோலி போச்சு. ஹோலி பண்டிகை அன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்றேன். அங்க போய் நிற்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நர்மதா கரையில ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு சாதுவை பார்த்தேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிக்ஷா பாத்திரம் ஒன்று வச்சிருப்போம். ஜலபாத்திரம் ஒன்று வச்சிருப்போம். கையில வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஜலம் இருக்கும், ஆச்சமனம் பண்றதுக்கு, சுத்திகரணம் பண்றதுக்கெல்லாம் ஜலபாத்திரம் வச்சிருப்போம். ஒரு தண்டம் வச்சிருப்போம். கையில வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்திர புஷ்பம் வச்சிருப்பேன். ஒரு கீதா எப்பவுமே என் கைக்குள்ளேயே கீதா இருக்கும். மந்திர புஷ்பம், பகவத்கீதா, இது 2 இருக்கும். இது இவ்வளவுதான் வச்சிருக்கேன் நான். இப்ப என்ன பார்த்து வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லிட்டாரு தெரியுங்களா? சம்சாரி மாதிரி இருக்கு, சம்சாரியா இருக்கியே அப்படின்ட்டு. என்னை பார்த்து சம்சாரின்ட்டாருங்க. அட பாவி மனுஷன், சம்சாரியா ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கிட்ட பிக்ஷ பாத்திரம் இல்லை, கரபாத்திரி சுவாமின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கரபாத்திரின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, இவரு பட்டினத்தார் வந்து பாத்தீங்கன்னா கரபாத்திரம் தான் வச்சிருந்தார். அவர் பாத்திரம் இல்லை. அவருக்கு சிஷ்யரா இருந்தவர் என்ன பண்றார், பர்தகிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு திருவோடு ஒண்ணு வச்சிருக்கார். மண் பானையில வச்ச திருவோடு ஒண்ணு, மடக்கு ஒண்ணு வச்சிருக்கார். அதுதான் பிக்ஷை வாங்குவார். இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமஸ்காரம் பண்றதுக்கு இவர்கிட்ட வந்தோன்னே அங்க ஒரு கிரகஸ்தர் இருப்பான், அவனை போய் பாருங்கன்னு பட்டினத்தார் சொல்றாரு. சம்சாரி இருப்பான், அந்த சம்சாரியை போய் பாருங்க அப்படின்னு அனுப்புறாரு. அனுப்பணும்னு குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா தன்னை சம்சாரின்னு சொல்லிட்டாரே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பர்தகிரியார் என்ன பண்றாரு, ஏன் சம்சாரின்னு சொன்னாருன்னா ஒரு நாய் இருக்கு. இவர் பிக்ஷை சாப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா மிச்சம் இருக்கிறத போட்டு போட்டு அந்த நாய் வந்து இவரோட ஸ்நேகம் ஆகி போச்சு, அட்டாச்மெண்ட் வந்துருச்சு. அந்த நாய் கூட இருக்கு, படுத்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்திரம் ஒண்ணு வச்சிருக்காரு. வேற எதுவும் இல்லை பர்தகிரிட்ட, வேற எதுவுமே இல்லை. ஐயோ, ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன், கூட ஒரு நாய் இருக்கு, என்னை வந்து சம்சாரின்னு குரு சொல்லிட்டாரு அப்படின்னு அந்த திருவோட்டை வச்சு ஒரே அடி நாய் செத்து போச்சு, இளவரசி ஆயிடுது. அப்போ வந்து இவர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சுவாமியோட வந்து பாத்தீங்கன்னா ஐக்கியம் ஆயிடுறாரு உங்களுக்கு. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா பட்டினத்தாரே கரபாத்திரியா தான் இருந்திருக்காரு. கரபாத்திரினா வெறும் கரத்துல வாங்குறது. இது மாதிரி நார்த் இந்தியால ஏகப்பட்ட பேர். நான் பார்த்த சன்னியாசி என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு வஸ்திரத்தை, அது வந்து ஷால் ஒண்ணு, அந்த ஷால் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து ஏக்க வஸ்திரம் மேல கட்டியிருக்காரு. வேற எதுவுமே இல்லைங்க அந்த ஆள்கிட்ட. அந்த சன்னியாசி வந்து பாத்தீங்கன்னா என்ன பார்த்து சொல்லிட்டார் சம்சாரி அப்படின்ட்டு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவரை நான் 2-3 வாட்டி அந்த யாத்திரை முடியும் போது வரைக்கும் நான் அவரை மீட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்பப்போ பகவான் வந்து எனக்கு காட்சி கொடுத்துக்கிட்டே இருந்தார் இவர் மூலமா. வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வந்து ஒரு குற்ற உணர்ச்சி உண்டா, ஐயோ நம்ம வந்து ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு. நான் வச்சிருக்கிறதே மினிமம். நானே வந்து பாத்தீங்கன்னா ஏக்க வஸ்திரம் தான் கட்டியிருக்கேன். ஆனா ஏக்க வஸ்திரம் கட்டியிருக்கேன், ஈரமாச்சு அப்படின்னா அடுத்த வஸ்திரம் வேணும்ன்றதுக்காக காய போட்டுட்டு வேற ஒண்ணு கட்டிக்கிட்டு அதை காய போடுவேன். இப்படிதான் வச்சிருக்கேன். ஒரு வஸ்திரம் கட்டுறது, ஒரு வஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா இது பண்றது, 2 வஸ்திரம் தான் என்கிட்ட இருந்துச்சு. அதுக்கே என்ன வந்து பாத்தீங்கன்னா அவர் சம்சாரிட்டார். ஒரு ஜலபாத்திரம் வச்சிருக்கேன், அவசரத்துக்கு ஆத்திரத்துக்கு ஜலம் வேணுமே அப்படின்னு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பரம விரக்தர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்காங்க. எந்த பொருளையும் வாங்க மாட்டாங்க. இங்க திருவண்ணாமலையில ஒரு 4 நாளுக்கு முன்னாடி இங்க ஒரு பிரம்மச்சாரி வரார், ஒயிட் அண்ட் ஒயிட். நான் அப்பப்போ பார்ப்பேன், கிரிவலம் போயிட்டு யார்ட்டையும் பேச மாட்டார், ஏகாக்கியா தான் இருக்கார், தனிச்சுதான் தெரியறாரு. அந்த பிரம்மச்சாரிட்ட வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ஷாப் வாசல்ல நிக்கிறேன், எனக்கு தேவையானதை வாங்கிட்டு யாராவது வந்தாங்கன்னா கேட்பேன், ஏதாவது வேணுமா சுவாமி, சோப்பு வேணுமா, ஏதாவது வேணுமா சொல்லுங்க, என்ன வாங்கி தரேன், உங்களுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்பேன் நான். அதே மாதிரி அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கேட்டோன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணிட்டார், இல்லை சாமி ஒன்றும் வேணாம் சாமி, இல்லை ஏதாவது கேளுங்க, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, நான் இது பண்றேன், இல்லைன்னா பணமா வச்சுக்கோங்க அப்படின்னு நான் ஒரு 100 ரூபாய் எடுத்து கையில வந்து கொடுக்குறேன். அவர் சொன்னார், வாங்குறது இல்லை சாமி, பணம் வாங்குறது இல்லைன்ட்டார். பொருள் ஏற்காமை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை, நார்த் இந்தியாவுக்குலாம் போக வேணாம், பொருள் ஏற்காமை இங்கேயே திருவண்ணாமலையிலேயே இருக்கு. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா பொருள் ஏற்கிறேன், ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் திரும்ப ரீடைரக்ட் பண்ணிடுறேன். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா பொருளே வாங்காத ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட ஒரு பையும் இல்லை. இங்க இருக்காரு வெள்ளை, நான் காட்டுறேன் பாருங்க. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளையா, ஒருத்தர் கருப்பா, ஒருத்தர் போயிட்டு வந்துட்டு இருக்காரு, வெள்ளை வஸ்திரம் கட்டியிருக்காரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே பிரசன்னமா இருக்கார், எந்த பொருளுமே இல்லைங்க அவர்கிட்ட. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பரிக்கிரகத்தையே இன்னொருத்தர் வந்து அவருக்கு சொன்னார், என்கிட்ட பசிக்கும் போது சாப்பாடு வாங்கணும் சாமி, வேற எதுவும் வாங்குறது அப்படின்ட்டு. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி கூனி குறுகி போயிட்டேன். நான் வந்து அவர் முன்னாடி நான் அல்பமா போயிட்டேன், அவர் மலை மாதிரி நிக்கிறேன். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இப்போவும் மனிதர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதையும் ஏற்காமல் இருக்க முடியுது. அப்போ ஆசை இல்லாமல் எந்த பொருட்களையும் ஏற்காம இருக்கிறதுன்றது ஒண்ணு இருக்கு ஆத்ம தியானத்துக்கு. அது கிரகஸ்தர்களுக்கு முடியுமானா ஆச்சாரிய சொல்றாரு, நச்ச கிரகஸ்தஸ்ய, கிரகஸ்தர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிராசீர் அப்பரிக்கிரக இத்தியாதி வச்சனம் நச்ச அனுகூலம். அனுகூலமா இருக்குமா?
உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்குமா? ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா எடுக்காம நீங்க இருங்க பார்க்கலாம், என்ன ஆகும்? ஃபேமிலி எப்படி ரன் பண்றது? ஃபேமிலி ரன் பண்ணணும் அப்படின்னாவே இன்னொருத்தர் இருந்து ஏதோ ஒன்று வாங்கி தானே வந்து பாத்தீங்கன்னா நடக்குது. பிசினஸ் பண்றோம், ஏதோ பண்றோம், எல்லாத்தையும் பொருளை ஏற்றாதானே வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். நான் எந்த பொருளும் வாங்க மாட்டேன், உணவுக்கு மட்டும்தான் எடுப்பேன் அப்படின்னா அப்ப எப்படி குடும்பம் நடக்கும்? அப்ப குடும்பத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அது அனுகூலமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அனுகூலம் இல்லை. ஆத்ம தியானத்துக்கு எது அனுகூலமா இருக்கோ அது கிரகஸ்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய ப்ராப்ளம் அது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த நிராசி இப்ப நீங்க சொல்றீங்க ஏதாவது வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஒருத்தருக்கு பையனுக்கு மேரேஜ் ஆகல. இப்ப அம்மா வந்து அம்மாவா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, 10 பொண்ணு பார்த்தாச்சு, 10 பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா செட் ஆக மாட்டேங்குது. பையன் வந்து வயசாகிட்டே போகுது. அம்மா என்ன பண்ணுவாங்க, சாமிகிட்ட வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்கல்ல, சாமிகிட்ட போயிட்டு ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணி பையனுக்கு வந்து எப்படியாவது கல்யாணம் பண்ணணும், பொண்ணுக்கோ பையனுக்கோ. யாருக்கோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோகம் வந்திருக்கு, எப்படியாவது இந்த ரோகம் நிவர்த்தி ஆகணுமேனு வீட்டுல இருக்கவங்களுக்கு கவலை இருக்குமா இருக்காதா? கேட்க வேண்டியிருக்கும்ல. கோயிலா போய் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணலாமா? எல்லாத்துக்கும் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த பரிகார பூஜைகள் எல்லாம் வந்து அதுக்காக தானே வச்சிருக்கு. அப்ப சாஸ்திரத்துல அப்போ நீங்க நான் ஆசையே இல்லாதவன் அப்படின்னு வீட்டுல உட்கார்ந்தீங்கன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? வீட்டுல உட்காரலாமா? உட்கார்ந்தா என்ன ஆகும்? அது நிஷ்காமியம் சித்திக்கிறதே ரொம்ப கஷ்டம் சாமி. ஈஸ்வரன் பார்த்துப்பார், ஈஸ்வரன் பார்த்துப்பார்னு கல்யாணம் ஆகல பையனுக்கு, ஈஸ்வரன் பார்த்துப்பார் இருக்க முடியுமா? பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல, ஈஸ்வரன் பார்த்துப்பார். பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு, குழந்தை பிறக்காம இருக்கு, 5 வருஷமா ஆச்சு, ஈஸ்வரன் பார்த்துப்பார். பையன் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு, இல்ல பொண்ணுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கேன்சர் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு, கீமோதெரபில எடுத்துக்கிட்டு இருக்கு. அம்மாவா இருந்துகிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நடக்குது. வசந்தி அம்மாவோட பொண்ணுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கீமோ போயிட்டு இருக்கு. வீட்டுல இருந்துகிட்டு பிரார்த்தனை பண்ண முடியுமா? பிரார்த்தனை பண்ணாம பகவான் பார்த்துப்பாருன்னு நிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா உங்களுக்கு? பகவான் பார்த்துக்கிட்டோம், அவர் நடக்கிறது நடக்கட்டும். ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐசியூல இருக்கு, ஐசியூல வச்சிருக்காரு. ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? பிரார்த்தனை பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா? ஈஸ்வரன் பார்த்துப்பாருன்னு இருக்க முடியுமா? குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜுரம் வந்துருச்சு, உடனே குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா பகவானே அம்மா போட்டிருக்கு, அம்மா போட்டிருந்தா அம்மா வந்து அம்பாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா கூழ் ஊத்துறேன் அப்படிலாம் கேட்டுப்பாங்கல்ல, நான் வந்து பாத்தீங்கன்னா விரதம் இருக்கிறேன், இது பண்றேன் அப்படிலாம் கேட்டுப்பாங்கல்ல. அப்ப ஆசைப்படாம வந்து பாத்தீங்கன்னா கிரகஸ்தர் இருக்க முடியுமா அப்படின்னா ஆசைப்படாம வீட்டுல இருந்து கிரகஸ்தர் இருக்க முடியாது. அதே மாதிரி பரிகிரகம்னா ஒரு பொருளை வாங்காம வந்து பாத்தீங்கன்னா குடும்பம் நடத்த முடியாது. இந்த ரெண்டுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் அப்ளை பண்றாரு அப்படின்னா ரொம்ப கஷ்டமா போயிடும் வீடு. அப்ப அதான் இங்க சொல்றாரு ஆச்சாரியார், கிரகஸ்தரா இருக்கிறவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிராசி அபரிகிரக இத்தியாதி வச்சனம் நச்சவ தூக்கி இங்க போட்டுக்கணும், நச்ச அனுகூலம் பவதி. அது மட்டும் இல்ல, அப்ப கிரகஸ்தரா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? காமிய கர்மங்களை பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. உலகம் ஃபுல்லா காமிய கர்மங்கள் போயிட்டு இருக்கா. எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா வைதிகமா இருக்கிற கர்மங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காமிய கர்மங்கள் போயிட்டு தான் இருக்கு. பரிகார பூஜைகள் போகுது, காமிய பூஜைகள் போயிட்டு இருக்கு, எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். குடும்பம் நல்லா இருக்கணும், நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப காமிய கர்மங்களை பண்ணிக்கிட்டு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம தியானமும் பண்ணும்போது நம்ம பழைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துருங்க, உபயபர்ஷ்ட வச்சனம் வருமா வராதா? ஆத்மா கிடைக்கலனாலும் பரவாயில்ல சாமி, நான் பண்ணியிருக்க அந்த காமிய கர்மங்கள்லாம் பலன் கொடுக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு போனாலும் ஒண்ணு எனக்கு கிரகஸ்தருக்கு வந்து பண்ண புண்ணிய கர்மங்கள் எல்லாம் அவங்களுக்கு பலன் கொடுக்கும். உபயபிரஷ்டனா அவன் ஆக மாட்டான். ஆச்சாரியர் சொல்றாரு, உபயபிரஷ்ட பிரஷ்ன அனுப்பப்பத்தேச்ச, அவன் உபயபிரஷ்டனா ஆயிடுவானா அப்படின்னு கிரகஸ்தனை பார்த்து சொல்லுவோமா அப்படின்னா கிரகஸ்தனுக்கு உபயபிரஷ்டனா ஆகிறதும் பொருந்தாது. ஏன்னா கிரகஸ்தாசிரமத்துல நம்ம புண்ணிய கர்மாக்களை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம 75 பேர் பாடம் கேட்கிறோம், 2 சன்னியாசி 3 சன்னியாசி இருந்தா பெரிய விஷயம். இப்ப சன்னியாசியே காமிய கர்மங்கள் பண்றாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசிகளா இருந்துகிட்டு இருக்கிறவங்களை விட்டுருங்க, மீதி இருக்கிற 75 பேர்த்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே நல்ல கர்மா தானே பண்ணிட்டு இருக்கோம், கெட்ட கர்மா யாரும் பண்றது இல்ல. எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பாடத்தை பகவத்கீதை எல்லாம் கேட்கறதுனால நம்ம முடிஞ்ச அளவு வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நிஷ்காமியமும் பண்றோம், காமியமும் பண்ணிக்கிறோம், கூட வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தமும் கேட்டுக்கிறோம். அப்ப நீங்க உபயபரிஷ்டன ஆவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகவே மாட்டீங்க. ஏன் அப்படின்னா காமிய கர்மங்கள் நம்ம பண்ண புண்ணிய கர்மங்கள் எல்லாம் நஷ்டமாகாது, அது பலனை கொடுக்கும். அப்ப யாரு வந்து பாத்தீங்கன்னா 100% வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மங்களை எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு
ஒருத்தன் கண்ண மூடி உட்கார்ந்து ஆத்ம தியானம் பண்றானோ அவனை பத்தி தான் யோக பிரஷ்டனுக்கு என்ன கதி ஆகும் அப்படின்னு அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்டிருக்கான். ஆச்சாரியார் நிரூபணம் பண்ணிட்டது உடனே வந்து பாத்தீங்கன்னா இதோட ஒரு பார்ட் வந்து பாத்தீங்கன்னா முடிச்சு அடுத்த பார்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த ஸ்லோகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க இருந்து ஸ்லோகத்தை ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா 6:1 6வது அத்தியாயம் 1வது ஸ்லோகம். அந்த 6:1 வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஸ்லோகம் இருக்கு. அநாஸ்ரித கர்ம பலம் காரியம் கர்ம கரோதி யஹ. அநாஸ்ரித கர்ம பலம் காரியம் கர்ம கரோதி யஹ சசன்யாசி ச யோகி ச ந நிரக்னிர் ந சாக்ரியஹ. ஒரு அற்புதமான ஸ்லோகம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவன் ஒருத்தன் கர்ம பலனை சாராதவனாக, கர்ம பலன்களை எக்ஸ்பெக்ட் பண்ணாம, அதை பத்தி உத்தேசம் பண்ணாம, எந்த பலனையும் வந்து பாத்தீங்கன்னா சாராமல், அனாஸ்ரிதக, ஆஸ்ரிதக அப்படின்னா ஒரு பலனை சார்ந்து இருந்து, அனாஸ்ரிதகனா பலனை வந்து டிபெண்ட் பண்ணாம, எவன் ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா காரியம் கரோதி, காரியம் கர்ம செய்ய வேண்டிய கர்மங்களை செய்கின்றானோ, அது கிரகஸ்தனா இருக்கட்டும் இல்ல சன்னியாசியா இருக்கட்டும். என்னோட டியூட்டி, இப்ப என்னோட டியூட்டி என்னது? பாடம் படிச்சு கொடுக்குறது. உங்க டியூட்டி என்னது? கிரகஸ்தரா இருக்கீங்க அப்படின்னா ஒய்ஃபுக்கு நிறைய கடமைகள் இருக்கு, ஹஸ்பண்டுக்கு நிறைய கடமைகள் இருக்கு. அப்போ எல்லாருமே என்ன பண்ணணும்னா அவங்க ரோலை மட்டும் தான் பண்ணணும். ரோல் மட்டும் பண்ணிக்கிட்டு எதையும் என்ன பண்ணக்கூடாது, இது வேணும் இது வேணும் இப்படி வேணும் அப்படி வேணும்னு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம எவன் ஒருத்தன் பண்ணுகின்றானோ, அப்படி நீங்க கிரகஸ்தாசிரமத்தில இருந்தே பண்ணினீங்கன்னா சன்னியாசி. அப்ப நீங்க கிரகஸ்தாசிரமத்தில இருந்தே நீங்க சன்னியாசி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டியால இருந்துட்டு இமயமலையில இருந்துட்டு ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கானோ அதே தன்மை வந்து பாத்தீங்கன்னா உங்கள்கிட்டையும் வீட்டுல இருக்கிறவங்கள்ட்டும் இருக்கு. அப்ப எப்படி இருக்கணும்? எந்த கர்ம பலனையும் சாராதவனா இருக்கணும். எந்த கர்ம பலன். இன்னைக்கு காலையில ஒருத்தர் வந்து ஒரு சாமியோட ஒரு சத்சங்கம் கேட்டேங்க, ஃபேமஸான சாமி. பார்த்தா ஒரே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஈஸ்வர பூஜை பண்றதை வந்து பாத்தீங்கன்னா நிம்மதியா ஈஸ்வர பூஜை பண்ணிட்டு ஈஸ்வரனுக்காக பண்ணிட்டு போக வேண்டியதுதானே, ஈஸ்வர பிரீத்திக்காக பண்ணிட்டு போக வேண்டியது. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த சாமி வந்து பாத்தீங்கன்னா ஒரே லிஸ்ட் போடுறாரு, உங்களுக்கு இது நடந்துடும் அது நடந்துடும். ஈஸ்வர பூஜை நடந்தா என்ன ஆகும்? சம்சார நாசமாகும், சம்சார நாசமாகணும். இதுதான் முக்கியமான பலனே ஈஸ்வரனுக்கு பூஜை பண்றது, சிவ பூஜை பண்றது. அதை மட்டும் சொல்ல மாட்டேன்றாரு. நான் அவர் சொல்லுவாருன்னு காத்துக்கிட்டே இருக்கிறேன். ஈஸ்வர சிவ பூஜை பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உத்தமம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜென்மம் நாசமாகும், இதுதான் முக்கியமானது. அதை சொல்லாம அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் 1/2 மணி நேரத்துக்கு பேசிக்கிட்டே இருக்காரு. எதிர்க்க இருக்க பக்தர்கள் எல்லாத்தையும் வந்து மோகத்திலேயே அழுத்துறாரு, உங்களுக்கு இது நடக்கும் அது நடக்கும் இது நடக்கும் அது நடக்கும். அப்ப என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப இருக்கிறவங்க எல்லாரும் நிஷ்காமத்தை பத்தி பேசுறதே இல்லை. எல்லாம் ஒரு கர்ம, ஒரு சிவபெருமானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ருத்ரஹோமம் பண்றோம் அப்படின்னா, ஒரு ருத்ர பூஜை பண்றோம் அப்படின்னா இதனால என்ன பலன், இதனால என்ன பலன் தான் அவர் விதைச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு சன்னியாசி விதைக்கிறாரு. அது மாதிரி நான் பார்த்தேன், ஐயோ எனக்கு டயர்ட் ஆகி போச்சு. ஒரு 1/2 மணி நேரம் பேசணும், நீ ஒரு வார்த்தை கூட வந்து பாத்தீங்கன்னா நிஷ்காமியம்ன்ற ஒரு வார்த்தையை அவர் சொல்லவே இல்லை. ஈஸ்வர பிரீத்திக்காக பண்ணுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை அவர். அப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படி இந்த ஸ்லோகம்லாம் எவ்வளவு தெளிவா இருக்கு அப்படின்னா, எவன் ஒருத்தன் எந்த ஒரு கர்ம பலனையும் சாராமல் டிபெண்ட் பண்ணாம எக்ஸ்பெக்ட் பண்ணாம ஒருத்தன் ஒரு கர்மத்தை செய்கிறானோ சன்னியாசி, அவன் சன்னியாசி. அவன்தான் யோகீச்ச, அவன்தான் யோகியும் ஆவான், அவன்தான் சன்னியாசியும் ஆவான், அவன்தான் யோகியும் ஆவான். ந நிரக்னிஹி நச்ச அக்ரியஹ. யாராவது வந்து திருவண்ணாமலையில வந்து நான் அக்னியை தொட மாட்டேன்னு ஒரு சன்னியாசம் எடுத்துக்கிட்டு எவனா ஒருத்தன் அக்னியை தொட மாட்டேன்றவனும், அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் எந்த கர்மத்தையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிறவனோ அவன் சன்னியாசியாக யோகியாக ஆக மாட்டான். நிறைய சன்னியாசிகள் வந்து பாத்தீங்கன்னா அக்னியை தொட மாட்டாங்க, கர்மத்தை பண்ண மாட்டாங்க. ஆனா உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய இருக்கும், நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். இப்படி ஆயிடணும், அப்படி ஆகும், எனக்கு இது மாதிரி நடக்கும் அது மாதிரி நடக்கணும் அப்படின்னு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் நான் நார்த் இந்தியாவில் பார்த்துருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவன்லாம் சன்னியாசியும் ஆக முடியாது, யோகியும் இல்லை. வேஷம்,
அப்ப ஒரு சன்னியாசின்றவன் என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த கர்மம் பண்ணினாலும் அதுல இருந்து எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாதவன் தான் சன்னியாசி. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாதவன் தான் யோகி. அப்போ எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம ஒரு கிரகஸ்தாசிரமத்துல இருந்துட்டு ஒருத்தர் இருந்தாலும் அந்த கிரகஸ்தனும் கூட பாத்தீங்க அப்படின்னா யோகியாவான், சன்னியாசியாவான் அப்படின்னு 6:1 பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கிளியர் ஸ்டேட்மெண்ட். 6:2 பாத்தீங்கன்னா இன்னும் அடுத்த ஸ்டெப் போகுது. பகவத்கீதையில சொல்றார் பகவான், யம் சந்நியாசமிதி பிராகு யோகம் தம் வித்தி பாண்டவ. இந்த ஸ்லோகம் 2வது ஸ்லோகத்தை நல்லா ஹைலைட் பண்ணீங்க. எதனை சந்நியாசம் என்று சொல்கிறார்களோ அதனையே யோகம் என்றும் அறிந்து கொள்வாயாக. யம் சந்நியாசமிதி பிராகு யோகம் தம் வித்தி பாண்டவ. பாண்டவனே, அர்ஜுனா, எதனை சந்நியாசம் என்று சொல்கிறார்களோ அதனையே நீ யோகம் என்றும் அறிந்து கொள். யோகம்னா என்னது? கர்மயோகம் இருக்குல்ல. கர்மயோகத்துல எதெல்லாம் தியாகம் பண்ணீங்க நீங்க? முதல்ல கர்ம பல தியாகம், ஈஸ்வரார்ப்பணம். 2வது என்ன சொல்லியிருக்கேன்? 3 பாத்தீங்கன்னா 3:9, 3:40, 3:30 எல்லா கர்மங்களையும் பகவானிடத்திலேயே சமர்ப்பணம் பண்றது, நான் பண்ணவில்லை அப்படின்னு. 3:30, 3:40, 3:30, 3:30. அப்ப 3:30 சொல்லியிருக்கு, மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்யாத்யாத்ம சேதசா. முதல்ல கர்ம பல தியாகம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் பண்ணல, பகவான் பண்றாருன்னு கர்மத்தையே அவர் இடத்துல போட்டுறது, நான் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு. அப்ப சங்கல்பம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மயோகிக்கு என்ன இருக்காது? சங்கல்பம் இல்லை, ஈஸ்வர பிரீத்தி அர்த்தம் மட்டும்தான். எந்த கர்மா பண்ணாலும் ஈஸ்வர பிரீத்தி, ஈஸ்வர பிரீத்தி, ஈஸ்வர பிரீத்தி, இவ்வளவுதான். இதுக்கு மேல எந்த ஒரு ஸ்டெப்பு கூட போறதில்லை. இப்ப நாங்களாம் பண்ணிட்டு இருக்கோம். எந்த கர்மா பண்ணாலும் பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வர பிரீத்தி அர்த்தம், அவ்வளவுதான். பகவானுக்கு நான் சேவை பண்றேன், பகவானுக்கு பிரீத்தி பண்றேன். இப்ப நான் பாடம் எடுக்கிற எதுக்கு? நீங்களாம் நினைச்சுக்காதீங்க சுவாமி நமக்காக எல்லாம் பண்றாரு அப்படின்னு. நம்மலாம் பாத்தீங்கன்னா யாருக்காகவும் நான் பண்ணவே இல்லை. நான் யாருக்காக பண்ணிட்டு இருக்கேன் தெரியுங்களா? ஈஸ்வரனுக்காக பண்ணிட்டு இருக்கேன். அப்ப பாத்தீங்கன்னா எல்லா கர்மத்தையும் நீங்களும் என்ன பண்ணணும்? ஒரு அம்மா ஃபோன் பண்ணி, சுவாமி எப்ப பார்த்தாலும் நீங்க நான் பண்றதெல்லாம் இப்போ நான் சுவாமிக்காக பண்றேன், எனக்காக பண்றாங்களா? நான் அடுத்த மெசேஜ் ஒன்று போட்டு விட்டேன், பரமஹம்சானந்தாக்காக பண்ணக்கூடாது. யாருக்காக பண்ணணும்? ஈஸ்வரனுக்காக பண்ணணும். ஏன் அப்படின்னா அவர் தான் ஏமாற்றாதவர். ஒரே ஒரு ஆள் இந்த உலகத்துல ஏமாத்தாத ஆள் ஒருத்தர் யாரு? பரமஹம்சானந்தா கூட ஏமாத்திடுவேன். ஆனா பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் அமோகான்னு பேர். அவர் பேர். அவர் மோகத்தை வீணாவே போகாது. அவருக்கு பண்ற கர்மா ஒரு காலத்திலையும் வீணாவே போகாது. மனுஷங்களுக்கு பண்ணோம் அப்படின்னா நமக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது ஏற்றத்தாழ்வு வந்துடும். நமக்கு காலத்துல பாத்தீங்கன்னா ஏமாற்றம் கிடைக்கலாம். அதனால ஈஸ்வரனுக்கு பண்ற கர்மா. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு கர்மயோகி என்ன பண்றான் அப்படின்னா எல்லா கர்மத்தோட பலன்களையும் ஈஸ்வரார்ப்பணம்னு கர்ம பல சந்நியாசம் பண்றான், தியாகம் பண்றான். அதுக்கப்புறம் கர்மத்தையும் நான் பண்ணல, ஈஸ்வரன் பண்றார், நான் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு தியாகம் பண்றான். அப்போ அவன்கிட்டயும் தியாகம் இருக்கா? யோகிட்டையும். அப்ப பாத்தீங்க அப்படின்னா எதனை சந்நியாசம் என்று சொல்கிறோமோ, நாங்க சந்நியாசம் எடுக்கும் போது நான் சங்கல்பத்தெல்லாம் படிச்சு காட்ட போறேன். சன்னியாசத்துக்கு என்ன சங்கல்பங்கள்லாம் இருக்குன்னு. சன்னியாசி பாத்தீங்கன்னா என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்திருவத்தோடு ஒரு பலனை ஆசைப்பட்டு ஒரு கர்மத்தை பண்ணக்கூடாது, சங்கல்பம் பண்ணி ஒரு கர்மம் பண்ணக்கூடாது. அப்ப நாங்க பண்றது இல்லை. அப்ப யோகியும் என்ன பண்றான் அப்படின்னா பலன் மேல ஆசை இல்லாம தான் கர்மத்தை பண்றான். ரெண்டுத்துக்கும் ஈக்குவலா என்ன இருக்கு? அப்ப நான் பலன் மேல ஆசை இல்லாம பண்ற தன்மை சன்னியாசிட்டையும் இருக்கு, ஒரு கர்மயோகம் பண்ற கிரகஸ்தனா இருக்கிறவன்ட்டையும் ஈக்குவலா இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா எதனை சந்நியாசம் என்று சொல்கிறார்களோ அதனையே யோகம் என்று அறிந்து கொள்வாயாக. அப்ப ஐயோ நாங்க வீட்டுல இருக்கோமே சுவாமி, நாங்கெல்லாம் எப்படி அப்படின்னா, இப்ப பகவான் சொல்லிட்டார், யார் பாத்தீங்கன்னா நீங்க வீட்டுல இருந்துகிட்டே கூட பண்ண முடியும் அப்படின்றதா சொல்றார். ஆச்சரியர் சொல்றார். அடுத்த லைன் ரொம்ப முக்கியமானது. நஹ்ய சந்நியஸ்த சங்கல்போ யோகி பவதி கஷ்டன. யோகி ஆகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நகி அசந்நியஸ்த சங்கல்பக. சந்நியாசம், சங்கல்பத்தை சந்நியாசம் செய்யாதவன் யோகியாக ஆகவே முடியாது. இப்ப யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு சங்கல்பம் பண்ணுங்க. நான் பாத்தீங்க அப்படின்னா யார் யாருக்கு ஏதாவது இல்லாதத ஒரு சங்கல்பம் பண்ணீங்க. ஒரு கார் வாங்கணும்,
இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் வாங்கணும், இல்லை அப்படின்னா திருப்பதிக்கு போகணும். இப்போ சங்கல்பம் பண்ணீங்க திருப்பதி சனிக்கிழமை வந்து திருப்பதி போகலாம். இன்னைக்கு என்ன கிழமை? திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, திங்கக்கிழமை. அடுத்த சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி போகணும்னு பிளான் மனசில் ஒரு சங்கல்பத்தை போடுங்க. சங்கல்பத்தை போட்டோன்னே இன்னும் 4 நாள் இருக்கா, என்ன நடக்குதுன்னு பாருங்க. திருப்பதி போகணும்னு ஒரு இங்கே தானே இருக்குது, பக்கம் தானே திருப்பதி. எங்கேயோ வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ இல்லை, அமெரிக்காவில் இல்லை, இங்கே தான் இருக்குது, பக்கம்தான். டக்குன்னு போயிடலாம். சென்னையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பக்கம். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை கும்பகோணம் போகணும், இல்லை நான் சிதம்பரம் போகணும், இல்லை மதுரை மீனாட்சியை பார்க்கணும், ஏதாவது ஒரு சங்கல்பம் பண்ணீங்க. திருச்செந்தூர் போகணும், ஏதாவது சங்கல்பம் பண்ணிட்டா மனசு வந்து தியானத்துல உட்கார்ந்து பாருங்க. அதுக்கப்புறம் கண்ண மூடி உட்கார்ந்து பாருங்க. சங்கல்பம் என்ன பண்ணும், உள்ளுக்குள்ளார அந்த விதமான தாட்டையே வந்துகிட்டு இருக்கும் ஃபுல்லா. எதை நீங்க சங்கல்பம் பண்றீங்களோ அந்த விஷயம் உள்ள போயிட்டே இருக்கும். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டணும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணணும். இந்த சங்கல்பம் வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, நான் பார்த்துருக்கேன் பூர்வாசிரமத்தில் 2 சிஸ்டர். எனக்கு பூர்வாசிரமத்தில் நாங்களாம் சின்ன பசங்க, ரொம்ப சின்ன பசங்களாக இருப்போம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணுறதுக்குன்னு ஃபஸ்ட்டு சிஸ்டர் கல்யாணம் பண்ணுறதுக்கு இது பண்ணதுக்கப்புறம் அப்பாவும் அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா ராத்திரியெல்லாம் உட்காந்து ஏதோ பேசிக்கிட்டு இருப்பாங்க. நாங்களும் தூங்கிடுவோம். நான் கண்ணை முழிச்சு பார்ப்பேன். முழிச்சு பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து ஏதோ தீவிரமாக சிந்தனை பண்ணுவாங்க. எப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி, 6 மாதம் 1 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு கல்யாணம், 1 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற கல்யாணத்துக்கு நகை மெதுவா நகையெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. பழைய நகையெல்லாம் வந்து பாலிஷ் போட ஆரம்பிப்பாங்க. எங்கெங்க இருந்து பணத்தெல்லாம் கலெக்ட் பண்ணணும், எங்க நடக்கணும், ஏது நடக்கணும், எத்தனை மாப்பிள்ள இருக்கான், எத்தனை வந்து பாத்தீங்கன்னா யார் யாருக்கு இன்விடேஷன். ஐயோ, இன்விடேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு பாருங்க. ஐயோ, 2000 அட்ரஸை வந்து பாத்தீங்கன்னா எங்களை வச்சு எழுதுவாங்க. 2000 அட்ரஸ். நம்மளே வந்து டென்ஷன் ஆயிடுவோம். 2000 அட்ரஸை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 பேரை கூப்பிட்டா பத்தாத, இதுக்கு 2000 பேர். இல்லை அவங்க கோச்சிப்பாங்க, இவங்க கோச்சிப்பாங்கன்னு இந்த 2000 அட்ரஸை எழுதுறது இருக்கு பாத்தீங்கன்னா. நாங்க தான் வீட்டுல இருந்து பசங்களா எழுதுவோம். ஐயோ, தலைவலினா தலைவலி, அவ்வளவு தலைவலி நமக்கு. அதை வேற டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். 2000 வீட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். போஸ்ட்ல பாதி அனுப்பணும், பாதி பேர் நேரடியா போய் கூப்பிடணும். ஒரு கல்யாணம் பண்ணா போச்சு. அதே மாதிரி ஒரு வீடு கட்டி பாருங்க. ஒரு வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்ணீங்கன்னா, இடம் வாங்கணும்னு பிளான் பண்ணீங்கன்னா போச்சு. இங்க அங்க சுத்த விட்டுரும் உங்களை. ஒரு சின்ன விஷயத்த சங்கல்பம் பண்ண, நாளைக்கு உங்க வீட்டுக்கு யாரோ வீட்டுக்கு நான் வரைஞ்சி எனக்கு வந்து பிக்ஷை கொடுங்க மத்தியானம், போச்சு, அவ்வளவுதான். உங்களோட இன்னைக்கு பொழுது உங்களது மத்தியானம் நான் வந்துட்டு போற வரைக்கும் அவ்வளவுதான். சாமி என்ன சாப்பிடுவாருன்னு தெரியல, ஏதாவது அவர் கோச்சுட்டாருன்னா என்ன பண்றது, அவருக்கு என்ன பிரியமா இருக்கும், ஏதா இருக்கும், என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உடனே வீட்டெல்லாம் வேற நம்ம இப்படி வச்சிருக்கோம். வீட்டுக்கு வந்து சாமி பார்த்தாருன்னா எவ்வளவு மட்டமா நினைப்பாரு. என்ன கிளாஸ் முடிச்சோடனே இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, வீட்டெல்லாம் சரி பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஐயோ, சாமி வராரு, இப்படி வச்சு குப்பை தொட்டி மாதிரி வச்சிருக்கோமா வீட்டை, நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் நான் ஏதாவது சொல்றேனோ அப்படின்னு வீட்டெல்லாம் தயார் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. தியானம் பண்ண முடியுமா? கண்ண மூடி 6:30 மணிக்கு தியானம் பண்ணுவீங்களா உட்காந்து? நான் நிக்க முடியுமா? இல்ல சுவாமி நேத்தி எல்லாம் வீடு நேத்தி எல்லாம் நேத்தின்னு பண்ண முடியுமா? அப்ப என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு சின்ன சங்கல்பம் பண்ணினாலும் உங்களோட சித்தத்தோட மனநிலை இருக்குல்ல, சித்தம் என்ன ஆயிடும், வேவரிங் ஆயிடும், சஞ்சலமா ஆகிவிடும். இதே இப்ப எப்படி இருக்கீங்க? சங்கல்பம் இல்லை, மனசு பாருங்க லைனா இருக்க. அப்ப ஒரு சங்கல்பம் போட்டோன்னு அந்த விஷயமான விற்த்திகள் வந்துகிட்டே இருக்கு. சங்கல்பம் இல்லை அப்படின்னா திருப்பதி போகல, இப்ப திருப்பதி பத்தி எண்ணமே இல்லை, வீடு கட்டல, வீட்டை கட்டணுன்ற எண்ணமே இல்லை, கல்யாணம் பண்ணல, கல்யாணம் பண்றதுக்கான எந்த தாட்டும் அது மாதிரியான தாட்டே இல்லை. அப்போ எந்தெந்த விஷயத்துலலாம் நீங்க சங்கல்பம் பண்ணலையோ அந்தந்த விஷயத்தை பத்தின தாட் ப்ராசஸே உங்கள்கிட்ட இல்லை. அப்ப யோகி ஆகணும் அப்படின்னா ஆச்சாரியார் சொல்றாரு, நஹ்ய சந்நியஸ்த சங்கல்போ, எவன் ஒருத்தன் சங்கல்பங்களை தியாகம் செய்யவில்லையோ அவன் யோகியாக எவனும் ஆக மாட்டான். அப்போ ஒரு கிரகஸ்தாசிரமத்துல இருந்துட்டு யோகி ஆகணும்னா என்ன பண்ணணும்? வெறும் கர்த்தவியமா மட்டும்தான் பண்ணணும் ஒழிய நீங்க ஒரு சின்ன சங்கல்பம் பண்ணாலும் அந்த சங்கல்பம் உங்களுடைய மனசுல சஞ்சலத்தை உண்டு பண்ணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சித்தத்தோட சமநிலையை நீங்க அடையவே முடியாது. அப்ப கிரகஸ்தாசிரமத்துல இருந்துகிட்டு எவன் ஒருத்தன் ஈஸ்வர பிரீத்தி அர்த்தம் மட்டும் வச்சுக்கிட்டு பகவான் பார்த்துப்பாரு, என்ன கொடுக்குறாரோ அது போதும் எனக்கு பிரசாதம்னு ஒருத்தன் நிக்கிறான் அப்படின்னா, எந்த சங்கல்பங்களையும் பண்ணல அப்படின்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசி ஆவான். இதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்.
இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுதான் இப்போ இனி வரக்கூடிய கேள்வியானது ஆரம்பிக்குது. டைம் ஆயிடுச்சு, இதுக்கு மேல பேசினா ஆரம்பிக்க முடியாது. இந்த 2 ஸ்லோகங்களை படிச்சுட்டு வாங்க, படிச்சுட்டு வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர்ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இதி பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. ஹரி ஓம் ஹரி ஓம். இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம அனுபூதிக்கு போகணுன்றதுக்காக தான் இவ்வளவு ப்ராசஸ். இப்ப நீங்க வெளியில பாத்தீங்க அப்படின்னா வந்து யூடியூப்ல எல்லாம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம் பரோட்ச ஞானத்தை அபரோக்ஷம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப பரோட்சமே வந்து பாத்தீங்கன்னா புத்தியில புரிஞ்சுக்கிட்டே போதும் அப்படின்னா எதுவுமே பண்ண வேண்டாம், ஆனந்தமா புரிஞ்சுக்கிட்டு ஆனந்தமா இருந்துடலாம். 6வது சாப்டர் இப்ப போயிட்டு இருக்க விசாரங்கள்ல சங்கரர் பண்ற எந்த விசாரமும் என்ன ஆகாது, தேவையே படாது உங்களுக்கு, பொருந்தவே பொருந்தாது உங்களுக்கு. அப்போ அவர் தேவையில்லாம எழுதுவாரு. சங்கரர் வந்து தேவையில்லாம பாஷ்யத்தை தான் பண்ணுவாரா? ஒரு ஸ்லோகம் ஒன்று சொல்லுவோம், பாஷிகரே சொல்ற ஸ்லோகம் மகாபாரத்ல இருக்காரு. அக்கே மது விந்தேத கிமர்த்தம் பர்வதம் பிரஜே இஷ்டஸ்ய அர்த்தஸ்ய சம்பிராப்தே கோ வித்வான் எத்தனமாச்சரேத் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. என்னோட வீட்டு தோட்டத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாமரம் இருக்கு, வில்வ மரம் இருக்கு. வில்வ மரத்துல அப்பப்போ தேன் கூடு கட்டும், பக்கத்துலயே இருக்கு தேன் கூடு. அவன் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தேன் வந்து பாத்தீங்கன்னா தேன் சேர்ந்ததுக்கு பிறகு ஒரு ஆளை கூப்பிட்டோம் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், கரெக்டா அமாவாசைக்கு முந்தின நாள் வந்து ஒரு புகையை போட்டு தேனை எடுத்து கொடுத்துருவான். ஒரு 20 லிட்டர் தேன் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிடும். அப்ப தேன் வந்து பாத்தீங்கன்னா என்னோட முற்றத்துல இருக்கிற மரத்திலேயே தேன் கூடு இருக்கு அப்படின்னா நான் எதுக்குங்க அது திருவண்ணாமலையில பாறைக்கு மேல தொங்கிட்டு இருக்க தேனை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும்? ஏன் அப்படின்னா உயிரை பணகி வச்சாதான் அங்க எடுக்க முடியும், போக முடியும். அங்க போய் மலத்தேன் எடுக்கிறதுலாம் ரொம்ப ரிஸ்க். அப்போ வந்து கையில கட்டி தொங்கி அதை வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அந்த தேனை வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு எவனா வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கிற தேன் இருக்குன்னும் போது எதுக்கு அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டு எடுப்பான்? அதே மாதிரி ஒரு வஸ்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னா, ஒரு வஸ்து எனக்கு ஈஸியா கிடைச்சிரும் அப்படின்னா இஷ்டஸ்ய அர்த்தஸ்ய சம்பிராப்தி, நான் ஆசைப்பட்ட வஸ்து வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா கிடைக்கும் அப்படின்னா எந்த வித்வான் எந்த ஒரு புத்திசாலி வந்து பாத்தீங்க அப்படின்னா கோவித்வான் எத்தனை ஆச்சரியம், ரொம்ப அதிகம் ஏன் கஷ்டப்படணும்? அப்ப இந்த பகவான் வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக மோட்சத்துக்கு இவ்வளவு கஷ்டப்படுறாரு, இவ்வளவு பாஷ்யத்தெல்லாம் எழுதுறாரு, சங்கரரும் எழுதுறாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணரும் இவ்வளவு டீட்டெயிலா வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோகங்கள்லாம் பண்றாரு. அப்ப என்ன அர்த்தம்னா புரிஞ்சா போதும்ன்ற கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா இல்லை. புரிஞ்சா போதும்ன்றதுக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வீட்டை தியாகம் பண்ண வேணாம், சங்கல்பத்தை தியாகம் பண்ண வேணாம், ஒண்ணுமே தியாகம் இல்லை. இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டியில எல்லாம் படிக்கிறாங்க, எம்ஏ பிலாசபி எல்லாம் படிச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது நம்ம அப்ளை பண்ண சொல்றோமா? இதெல்லாம் தேவையே இல்லை. நீங்க வந்து நல்ல ஸ்காலர் ஆகலாம், நல்லா தீசிஸ் சப்மிட் பண்ணலாம், ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல நல்லா ஒரு டாக்டரேட்டை வந்து வாங்கிக்கலாம், எம்ஃபில் வாங்கிக்கலாம், பிஹெச்டி பண்ணிக்கலாம், நல்ல ஒரு ப்ரொஃபஸராக கூட இருந்துக்கிட்டு டீச்சிங் பண்ணிட்டு இருக்கலாம், உங்க ப்ரொஃபஷனே வச்சுக்கலாம். இது மாதிரி எம்ஏ பிலாசபி படிச்சுட்டு அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிஸ்க் எல்லாம் தேவையே இல்லை. எப்போ நீங்க வந்து அனுபூதி ஞானத்துக்கு போகணுமோ, அபரோக்ஷ அனுபூதிக்கு உண்டாகணுமோ, மோட்சம் கிடைக்கணுமோ, அப்பதான் இந்த ரிஸ்க் எல்லாம் ஆச்சாரியா சொல்றாரு. ஜீவன் முக்தி வேணும்னா மட்டும்தான் இந்த ரிஸ்க். இல்ல சாமி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்தார்த்தத்தை நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா எந்த ரிஸ்க்கும் தேவையில்லை. ஃப்ரீயா எப்படி ஜீவிக்கிறோமோ அப்படியே ஜீவிச்சுட்டு போயிட்டு இருக்கலாம். ஆனா என்ன கிடைக்கும்? திரும்ப திரும்ப ஜென்மம் கிடைக்கும். அடுத்த ஜென்மம் கொசுவா பிறப்புமா கற்பாம்பூச்சியா பிறப்புமான்னு தெரியாது. இதுதான் ரிஸ்க். ஒரே ஒரு ரிஸ்க், அடுத்த ஜென்மம் கொசுவா கரப்பாம்பூச்சியா என்னன்னு தெரியாது. இவ்வளவுதான் விஷயம். பார்ப்போம். ஹரி ஓம்.